ஸோ பிஃபோர் என்னோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் தான் ஃபைனல் ஸ்பீக்கர். ஸோ அடுத்த ஒரு ½ hour தான் இந்த மீட்டிங் நடக்க போகுது, ரைட்? உங்க எல்லாருக்கும் நான் ஒரு 30 seconds டைம் தரேன். எல்லாருமே உங்களுடைய வீடியோ மோட ஓபன் பண்ணிக்கோங்க. வீடியோ ஓபன் பண்ணிக்கோங்க, உங்களை பாக்குற மாதிரி, ரைட்? ஏன்னா எங்களோட டைம்ல அந்த பிசினஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும்போது நாங்க சொல்லுவோம் ஓப்பன் மைண்டடா இருங்க, ஓப்பன் மைண்டடா இருங்க. ஏன்னா வந்து பேராஷூட்டும் ரைட்டு, மைண்டும் ரைட்டு, ஓப்பன் ஆகலாம் யூஸ் கிடையாது, நோ யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராஷூட்டை தயார் பண்ணிட்டு அது ஓப்பன் ஆகாத பேராஷூட்டா இருந்தா என்ன ஆகும்? அது எதுக்காக நம்ம உருவாக்கணுமோ அதோடைய பர்பஸ் எங்க சால்வ் ஆகாது, ரைட்? அந்த மாதிரி ஸோ மைண்ட் வந்து ஓப்பனா இருக்கணும், அப்பதான் வந்து நம்ம எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்றதுனால வீடியோ ஓப்பனா இல்லை அப்படின்னா எதுவுமே கனெக்ட் ஆகாது, ரைட்? ஸோ சைக்கலாஜிக்கலி வந்து நீங்க வேற எங்கேயோ இருப்பீங்க. அதனால வந்து வீடியோ ஆன் பண்ணுங்க, ரைட்? ஸோ ஓகேவா? ஹோஸ்ட் ஓரளவு எல்லாரும் ஓபன் பண்ணிருக்காங்களா? சுரேஷ் அண்ணா, நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எனக்கு தம்ஸ் அப் காமிச்சீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, மைண்ட் ஓபன் ஆகுறவங்க வீடியோ ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா. ஓகே, சோ ஃபயர் அப். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து as usual எப்பவும் போல 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம எல்லாருமே கேதர் ஆயிருக்கோம். டீம் மீட்டிங், ரைட்? இட்ஸ் நாட் a simple word. the டீம் மீட்டிங் அப்படின்றது ஒரு பெரிய வார்த்தை. உலகத்துல எத்தனை பேர் தனக்குன்னு ஒரு டீம் இல்லாம இருக்காங்க நீங்க நினைச்சு பாருங்க. ஜாபுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு, ரைட், ஏதோ அவங்க ஒரு கடையை மட்டும் ஓபன் பண்ணி திறந்து வச்சுட்டு வந்துட்டு இப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறவங்க, அதோடைய வாழ்க்கையில போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சோ வந்து உங்களுக்கு ஒரு டீம் இருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க முதல்ல மிகப்பெரிய பெருமைப்படணும், ரைட்? இட்ஸ் நாட் a simple word. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏரா, ரைட்? இந்த 2020க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு டீம் இருக்கு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஃபயர்அப்பான ஒரு விஷயம், ரைட்? தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னோட ஃபேவரட் டாபிக். ஸோ போன மாசத்துல நான் பெரிய டிசிஷன் எடுத்திருக்கேன். என்னோட டீம்ல நிறைய பேரை வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ நவீன் சார் அண்ட் மம்தா மேம், தே ஆர் ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஹெல்த்லியா இருக்கட்டும், ஸ்கின்லியா இருக்கட்டும், ரைட்? ஸோ வி ஆர் சிம்பிளி வெயிட்டிங் ஃபார் தேர் பிளாட்டினம்ஷிப், அவ்வளவுதான். அவங்க பிளாட்டினம் எப்போ குவாலிஃபை ஆவாங்கன்றதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். எவ்ரி திங் அவங்க பேக்ல முடிஞ்சது, குவாலிஃபிகேஷன் தான் ஒர்க் பண்ணவங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான கப்பல் ஸோ ஓப்பனிங் பேசினாங்க. ஸோ எனக்கு நிறைய டிப்ஸ் கிடைச்சது, ரைட்? ஏன்னா இன்னைக்கு வந்து ஒபிசிட்டி அப்படின்றது இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனையா இன்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரைட்? இன்னைக்கு வந்து அதுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை இருக்கு ஒபிசிட்டில. நாட் ஓன்லி தட், இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே அதுல இருக்கக்கூடாதுன்ற மைண்டும் இருக்கு. ஏன்னா ஒரு நேரத்துல வெயிட்டா இருக்கிறத பத்தி பேசினா அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க, பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷன் போக இன்னைக்கு வந்து அந்த அப்பியரன்ஸ்க்கு வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. இன்னைக்கு நான் வந்து நல்லா ஃபிட்டா இருக்கணும், லுக்கிங் குட்டா இருக்கணும்ன்றது வந்து எல்லாருக்குமே, ஈவன் எஜுகேட்டட், அன்எஜுகேட்டட், சிட்டி ஆர் வில்லேஜ், எங்க இருந்தாலுமே நான் வந்து ஃபிட்டா இருக்கணும்ன்ற ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு, ரைட்? ஸோ அப்படிங்கும் போது தட்ஸ் அ கிரேட் ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கிறது, பாடிக்கு. பட் ஆனா அவங்ககிட்ட இன்னொன்னு சொல்றேன், அழகா அதுல ஒரு ஸ்லைடு சார் காமிச்சாரு. வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டாரு. நீங்க அதை பாத்துக்கோங்க. நிறைய பேர் நினைச்சுக்கீங்கன்னா பாடிக்கு மட்டும் தான் வெயிட் மேனேஜ்மெண்ட்கான ப்ராடக்ட்னு சொல்றீங்க. ஸோ அப்கோர்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த பண்டில், பட் அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்து அதுல நீங்க கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆக ஆரம்பிச்சீங்கன்னா யூ கேன் டேக் அ பிக் வால்யூம். ஸோ அடுத்தது வந்து another favorite person from கோயம்புத்தூர், ரைட்? சுரேஷ். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லான ஒரு பர்சன், க்ரோ ஆகி வந்துட்டு இருக்காரு, ஓகேங்களா? அதான் சொல்லுவாங்கல்ல, முளையும் பயிர் விளையும் பயிர் முளையிலேயே தெரியுமா, அந்த மாதிரி. ஸோ அந்த அவருடைய அந்த ஒரு கிளீன்னஸ், ஓகே, அந்த ஒரு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிளீன்னஸ், இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னைக்குமே சுரேஷ் வந்து டிஜிட்டலுக்கு வரும்போது நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஒரு டிசிப்ளின், ரைட்? கோர்ல நல்ல குவாலிட்டியான ஒரு ட்ரெஸ்ஸிங்கோட வந்து அந்த பிரசன்டேஷன் ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன் அவர் ஸ்டேஜ்ல பேசினாலே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆசம், ஓகே. நாங்கெல்லாம் வெயிட்டிங் ஃபார் யுவர் பிளாட்டினம் ஷிப். நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட பிளாட்டினம் ஷிப்காக, ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெகக்னேஷன். ஸோ இந்த வருஷம் குவாலிஃபை ஆன எல்லா பின்னையுமே நாங்க ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம், ரைட்? இந்த வருஷம் யார் யாரெல்லாம் இந்த வருஷம் என்னென்ன பின் மூவ் பண்ணீங்களோ, ஸோ ரியலி இஸ் அ கிரேட் திங் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த மனுஷனோட மனசுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா நமக்கு அடுத்து வரப்போற விஷயத்தையே நம்ம மைண்ட் பண்ணிட்டு இருப்போமே தவிர இருக்கிற விஷயத்த வேல்யூ பண்ண மாட்டோம். இருக்கிற விஷயத்த வேல்யூ பண்ணாத வரைக்கும் அடுத்து வரப்போற விஷயம் வராது. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும்.
ரைட். சோ அதனால யூ ஆர் ஆல்ரெடி அச்சீவ் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க வாழ்க்கையில சாதிச்சிருக்கீங்க. அது 3% இருக்கட்டும், சில்வர் ப்ரொடியூசரா இருக்கட்டும், BFI இருக்கட்டும், BPA இருக்கட்டும். டோன்ட் பாதரிங் அபவுட் தட். ரைட். யூ ஆர் டிட் சம்திங், யூ ஆர் அச்சீவ்ட் சம்திங். ரைட். பி ப்ரவுட். நான் எமரல்ட் அச்சீவ் பண்ணிருக்கேன். ஐ எம் சோ ப்ரவுட். அப்கோர்ஸ் ஐ எம் ஆன் த ட்ராக். நான் டைமண்ட் போக போறேன். அது எல்லாமே எஸ். பட் இதை நான் ஒரு பெருமை இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும். ரைட். அது வந்து நம்மள ஆக்குபை பண்ணாம பாத்துக்கணும், நம்மள அது டாமினேட் பண்ணாம பாத்துக்கணுமே தவிர. பட் வெரி இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பி எக்ஸைட்டட், பி ஹாப்பி. ரைட். தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரெகக்னேஷன்ல வந்து இன்னைக்கு 3%ல ஆரம்பிச்சு டீம் யூட்டிலைட்ல நிறைய பேர் இப்ப என்ன எடுத்துட்டுனா என் டீம்ல நான் சில பேர் போட்டோஸ் அனுப்பிச்சு விட்டேன், சில பேர் போட்டோஸ் அனுப்பிச்சு விடல. நேற்று நான் கொஞ்சம் ஒர்க்ல இருந்ததுனால என் டீம்ல யாரும் மிஸ் ஆயிருந்தாலும் டோன்ட் வெரி, டோன்ட் டேக் இட் எனிதிங் சீரியஸ். ரைட். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களை மிஸ் பண்ணிருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி ஸோ கம்மிங் இயர், ரைட், நீங்க எல்லாருமே டிசிஷன் எடுங்க. பெரிய growth வரணும்னு சொல்லி டிசிஷன் எடுங்க. ரைட். ஏன்னா இன்னைக்கு வந்து I'm really happy to announce one of the greatest news. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, in தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஆஃப்டர் 9 years அப்புறம் சோ ஒரு நியூ டைமண்ட் வந்திருக்காங்க. பிராண்ட் நியூ டைமண்ட் நேத்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சோ யாருமே இல்ல, அச்சுத நாராயணன் அண்ட் ரேவதி அச்சுத நாராயணன் ஃப்ரம் சென்னை. சோ உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்ட கொடுங்க எல்லாருமே. சோ கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். 9 இயர்ஸ்க்கு அப்புறமே they are proof. அது என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா, நீங்க பாருங்க, அவங்க both are 70+, 70 வயசுக்கு மேல. both are well settled officials. ரெண்டு பேருமே ஜாப் சைடுல பெரிய ஒரு அபிஷியல்ஸ். அவங்க இந்த பிசினஸ் பண்ணணும்ன்றதே கிடையாது. பட் அந்த பேஷன், என்ன ஒரு பேஷன். நான்லாம் வந்து we are spending so much of time, அவங்க கூட நிறைய பர்சனல் டைம் நாங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் ஃபேமிலியா. great attitude people. Right. Fired up, always fired up, always excited. Right. That's the most important thing. Right. So அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம உண்மையில நம்ம எல்லாருமே வந்து மிகப்பெரிய லெவல்ல கிரேட். அவங்க போட்டோ வந்துருச்சு. ரைட். சோ மிகப்பெரிய லெவல்ல நம்ம எல்லாருமே அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஹோப் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடுக்கு. 9 வருஷம் கழிச்சு பிராண்ட் நியூ டைமண்ட் தமிழ்நாட்டுல வந்துட்டாங்க. ரைட். அடுத்தடுத்த வருஷம் வந்து இன்னும் நிறைய டைமண்ட்ஸ் வர போறாங்க, நோ டவுட். ஓகே. சோ அடுத்தடுத்த வருஷத்துல இனிமே கவுண்டிங் ஸ்டார்ட். ரைட். சோ அது மட்டும் இல்ல, so many people are starting their qualification. ரைட். நான் இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க ஆர்கனைசேஷன்ல ஒரு கோல்ட் ப்ரொடியூசர் வந்திருக்காரு. ரைட். புதுக்கோட்டையில. ரைட். பாண்டியன் அப்படின்னு பேரு, காளீஸ்வரன் அப்படின்னு சொல்லி அவரோட ஆர்கனைசேஷன்ல. சோ அந்த டீம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரீகுவாலிபிகேஷன், அதாவது அவர் சில்வர் குவாலிஃபை பண்ணிலாம் மோர் தென் 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ரைட். ஆக்சுவலி ஹி இஸ் ஒர்க்கிங் இன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். அந்த மேம் வந்து டீச்சர். ரைட். ரெண்டு பேருமே ஸ்பேர் டைம்ல இந்த பிசினஸ் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கோவிட் டைம்ல அவங்க they are working in very good mode. பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. ரீகுவாலிபிகேஷன் ஆஃப்டர் வெரி லாங், ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு ரீகுவாலிபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணது. அந்த மாசம் அந்த சில்வர் ரீகுவாலிபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது 12,000 PV குவாலிஃபை பண்ணிருக்காங்க. போன மாசம் 15,000 PV குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இந்த மாசம் கோல்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க வித் ரூபி வால்யூம் இன் புதுக்கோட்டை. ரைட். சோ பிசினஸ், அதான் சொன்னேன், இந்த பிசினஸ் அப்படின்றது இட்ஸ் ஆல் அபவுட் நம்மளுடைய மைண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எங்க இருக்கோன்றது. நம்ம ஆண்டிப்பட்டியில இருக்கலாம், ஆத்தூர்ல இருக்கலாம், அதெல்லாம் விஷயமே இல்லை. எங்க இருந்தாலுமே நம்ம தாட் ப்ராசஸ்ல பெரிய பிசினஸ் கொண்டு வர முடியும். அதுதான் நீங்க உங்க அப்ளைன் கிட்ட நீங்க உட்காந்து கத்துக்க வேண்டிய ரகசியம். நீங்க உங்க அப்ளைன்ட்ட கத்துக்க வேண்டியது வந்து PVBV அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. நான் என்ன மைண்ட் செட்ல இருந்தேன்னா நான் அதுக்கு தயாராகலாம். அது ஒரு துறைக்கும் அந்த மைண்ட் செட்டை கத்துக்கிறது தாங்க வந்து நீங்க ஸ்மார்ட்னஸ். இப்ப கூட அந்த சார்பட்டான்னு ஒரு படம் வந்தது. அது அந்த வண்டர்ஃபுல் ஸ்டோரி நீங்க பாருங்க. மென்டர்ஷிப்போட வேல்யூ என்னன்றது அந்த படத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும். மென்டர்ஷிப்னா என்ன, ஒரு மென்டர் கிட்ட நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன, அதே மாதிரி ஒரு நம்ம மென்டர் நம்ம கூட இருக்காங்க இல்ல, நம்ம ஒரு ட்ராக்ல எங்க இருக்கணும். சோ ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கத்துக்க வேண்டியது அந்த பாக்ஸிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடைசியில ஒரு சேலஞ்ச் வரும். அப்ப வந்து ஒரு மென்டர்ட்ட போய் அவர் சரண்டர் ஆவாரு. அந்த மென்டர்ட்ட அவர் கத்துக்கிறது என்னன்னா பாக்ஸிங் கிடையாது, அந்த மைண்ட் செட். ரைட். சோ அப்ப என்னன்னா நம்மள சுத்தி இருக்கிற இந்த பீப்புள் எல்லாம் லெவல் மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க அந்த மைண்ட் செட்டை கத்துக்கிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ஆம்பே தனியா வேற ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்கள பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்காம இல்ல. ஒத்துக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரே ப்ராடக்ட்ஸ் தானே? ரைட். எல்லாத்துக்கும் ஒரே பிளான் தானே? அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் பிளான் அப்படி கிடையாது. அவங்களுக்கு அதே பிளான் தான், நமக்கு அதே பிளான் தான். அவங்களுக்கு அதே ப்ராடக்ட்ஸ் தான், நமக்கு அதே ப்ராடக்ட்ஸ் தான்.
அவங்களும் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க, நம்மளும் அதே ஊர்ல தான் இருக்கோம். ஒண்ணு அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க, அந்த மைண்ட் செட். நான் என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருந்தேன்னா அந்த பிசினஸ்ல ஜெயிச்சிடலாம். நான் எதெல்லாம் திங்க் பண்ணணும், எதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது, வாழ்க்கையில எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. சோ இந்த விஷயத்துல நீங்க கத்துக்கிறது தான் உங்க சக்சஸ் இருக்கு, ரைட்? சோ அதனால வந்துட்டு சோ ரியலி வந்து ஐ அம் சோ ஹாப்பி. இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு மார்னிங். சோ வந்து தமிழ்நாட்டுல ஒரு நியூ டைமண்ட் வந்திருக்காங்க. ரியலி வி ஆர், நான் பர்சனலி ஐம் சோ எமோஷனல், ரைட்? அந்த நியூ டைமண்ட்ஷிப் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்ல, ரைட்? சோ அந்த மாதிரி எல்லாருமே நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ரைட்? அதனால இந்த ரெகக்னிஷன் இன்னைக்கு எல்லாருமே உங்களை பார்த்தது எனக்கு என்ன ஹாப்பின்னா, சோ அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்ம இயர் எண்ட்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து இந்த என்டையர் இயர்ல குவாலிஃபிகேஷன் போட்டிருக்கீங்க போது கண்டிப்பா அங்க வந்து நிறைய பிளாட்டினம்ஸ், நிறைய பேர் குவாலிஃபிகேஷன் போட்டோ வரும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நீங்க உங்க எல்லாராலையுமே முடியும், ரைட்? நீங்க உங்க அப்ளைன் கூட இருங்க, உங்க அப்ளைன் கூட முதல்ல இருங்க, சக்சஸ் உங்களுக்கு வந்துரும். நிறைய பேர் அப்ளைன் உங்க கூட இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க உங்க அப்ளைன் கூட இருக்கிறதுக்கும் அப்ளைன் உங்க கூட இருக்கணும்னு நீங்க நினைக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓகே, சோ அதனால நீங்க முதல்ல உங்க அப்ளைன் கூடவே இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க. ஓகே, கம்யூனிகேஷன்ல, முடிஞ்ச லெவலுக்கு அசோசியேஷன்ல, ஃப்ரீக்வன்சில. சோ தீஸ் திங்ஸ் ஆர் தி பிசினஸ். தி பிசினஸ் நல்ல அகைன் அகைன் சொல்றேன், நோ டஃப் பிசினஸ். டஃப் பிசினஸே கிடையாது. இன்னும் நீங்க செய்ய வேண்டிய வேலையவே செய்ய ஆரம்பிக்கல, அதனால உங்களுக்கு ரிசல்ட் வரல, அவ்வளவுதான். செஞ்சு ரிசல்ட் வரலன்னா நம்ம எல்லாரும் உட்கார்ந்து மிகப்பெரிய ஒரு மாநாடே கூட டிஸ்கஸ் பண்ணணும், ரைட்? செய்ய வேண்டிய வேலையை இன்னும் செய்ய ஆரம்பிச்சோம்னா ரிசல்ட் வரப்போகுது. அதனால இங்க இருக்கிறவங்க யாருமே சளைச்சவங்க கிடையாது. பிளாட்டினம் போறதுக்கோ, இல்ல பிபிஐ குவாலிஃபை பண்றதுக்கோ, இல்ல ஃபவுண்டர் பிளாட்டினம் குவாலிஃபை பண்றதுக்கோ, எதுக்குமே இங்க இருக்கிறவங்க யாருமே சளைச்சவங்க கிடையாது, ரைட்? சச் வண்டர்ஃபுல் திங். சோ பிசினஸ் மூவிங் வெரி பிக் டைம், ரைட்? ஒரு ஃபவுண்டர் பிளாட்டினம் ஆர்கனைசேஷன்ல கிட்டத்தட்ட போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா 60,000 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கோல்டு குவாலிஃபை பண்ண அந்த என்டையர் ஆர்கனைசேஷன் எல்லாம் சேர்ந்து 60,000 பாயிண்ட்ஸ் போன மாசம் கொண்டு வந்திருக்காங்க, ரைட்? ரெண்டு ரெண்டு ரூபி குவாலிஃபிகேஷன், ஒருத்தர் வந்து சைடுல ஆல்மோஸ்ட் ரூபி. சோ எதுக்காக சொல்ல வரேன்னா, பிசினஸ் வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் மைண்ட் செட். பிசினஸ் இஸ் growing பிக் டைம், ரைட்? அதனால சூப்பரா பில்ட் பண்ணுங்க. பி வித் யுவர் அப்ளைன், ரைட்? இரும்பு காந்தத்து கூடவே இருந்தா என்னங்க ஆகும்? ஒரு இரும்பு பீஸ் இருக்கு, அந்த இரும்பு பீஸ் காந்தத்து கூடவே இருந்தா என்ன ஆகும்? காந்தமாயிடும். ஒரு இரும்பு, அதே இரும்பு தண்ணியில இருந்தா என்ன ஆகும்? துருப்பிடிச்சு போயிடும், ரைட்? சோ அப்ப நீங்க என்ன உங்க அசோசியேஷன் எது நீங்க பாருங்க. which one is your association? ஓகே, என்னோட அப்ளைன் மென்டர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, சுந்தரவடிவேல் சார் அடிக்கடி, சுந்தரன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நெவர் எவர் மெயின்டைன் டபுள் ஸ்டாண்டர்ட். டபுள் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணாதீங்க. எத்தனை நாளைக்கு தான் நடிச்சுட்டே இருக்கிறது? ஓகே, சோ டபுள் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வெளில வாங்க. எம்பிஏ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அடுத்த 6 மாசம் ஒரு வருஷம் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிட்டு குவாலிஃபை பண்ணுங்க. எத்தனை நாளைக்கு தான் இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி, பாதி நினைறது நினையாம போறது, இப்படியே இருந்துட்டு இருக்க கூடாது, ரைட்? டேக் a strong decision, ரைட்? அசோசியேஷன்ல இருங்க, ரைட்? சோ சோ அதே மாதிரி அடுத்தது ஆல்வேஸ் எனக்கு கிடைச்ச கிஃப்ட், ஓகேங்களா, பழனிசாமி அண்ணா, கோமதி அக்கா, ரைட்? ஏன்னா வந்து இந்த பிசினஸ்ல வந்து எல்லாத்த விட அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கேர், அந்த மாதிரி எனக்கு வந்து அவங்க. சோ 2 பேருமே, அக்காவும் சரி அண்ணாவும் சரி, சோ ஒரு கேரிங்னா அப்படி ஒரு கேரிங். அந்த மாதிரி இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு காட்ஸ் ரிலேஷன்ஷிப், இறைவன் மூலியமா கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப். சோ எப்பவுமே அவங்கள பத்தி நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா என்னோட வயசுல பெரியவங்க, என்னோட சீனியர், ரைட்? சோ அண்ணாவும் அக்காவும் அவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா இன்னைக்கு அவங்களோட ஷேரிங் வந்து பாத்தீங்கன்னா, சோ வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்ளைங் டவுன்லைன் ஃப்ரீக்வன்சி, ரைட்? சோ இதுதான் நாங்க சொல்றோம், பிசினஸ் இவ்வளவுதான். இதை நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்கன்னா, எங்க இதெல்லாம் தெரு தெருவா எடுத்துட்டு போய் வித்து வால்யூம் கொண்டு வர முடியுமா? கிடையாது. இது சேல்ஸ் ஸ்பான்சரிங்கிறதே கிடையாது. தப்பான விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு ரைட்டான விஷயத்துல ஒர்க் பண்ணும்போது எப்படி ரிசல்ட் வரும்? ஓகே, இவ்வளவுதான் பிசினஸ். அந்த அப்ளைன் ஃப்ரீக்வன்சி இன்னும் ஒரு 5-6 ஏரியா இருக்கு, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் நாளைக்கு பிளாட்டினம், ஃபவுண்டர் பிளாட்டினம், எமரல்ட் போயிட்டே இருக்கலாம். முதல்ல தெளிவாயிக்கங்க, ரைட்டா? கிளியரா இருங்க. பிசினஸ் வெரி சிம்பிள், பிசினஸ் சோ சிம்பிள். ஓகே, சோ அதனால அதை பத்தி அண்ணா இன்னைக்கு ஷேர் பண்ணாங்க, ரைட்? சோ ரியலி அண்ணாவும் அக்காவும் அது ஒரு எக்ஸலன்ட் ஷேரிங். சோ அதுக்கு அடுத்தது சுரேஷ் அண்ணா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். சோ நிறைய எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. சுரேஷ் அண்ணாவுக்கு ஒரு எல்லாருமே பெரிய பாராட்டு கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு ஹம்பிள் தெரியுமா அண்ணா, ரைட்? எல்லாம் இந்த பண்ண எல்லா ஒர்க்குக்கும் இன்னைக்கு நீங்க மீட்டிங் நடக்கிறதுக்கு அண்ணா இல்லைன்னா இந்த மீட்டிங் இன்னைக்கு நடக்காது, ரைட்? இன்னைக்கு அவ்வளவு டிஜிட்டல் ஒர்க், அவ்வளோ
அவ்வளவு ஒரு பொறுமை அண்ணாக்கு. ரைட், போட்டோ அனுப்பிச்சு வைக்கல, நாளா நேற்று ஈவினிங் தான் நான் அனுப்பிச்சு வச்சேன். ஸோ அந்த மாதிரி நிறைய அண்ணா வந்து பின்னாடி ஒர்க் பண்ணி அவங்க டாபிக்கு ஒர்க் பண்ணி சோ மச் திங்ஸ் அவங்க வந்து சைட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. சுரேஷ் அண்ணா, குமுதாக்கா ஃப்ரம் ஈரோப், ரைட். அது ஸோ தென் வந்து ஸோ என்னோட பிரதர், ரைட், ரவி அண்ணா. ஸோ ஒண்டர்ஃபுல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அண்ணா இருக்காங்க, ரைட், மீட்டிங்ல இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரியலி அவங்க அவங்க நம்ம கூட இருக்காங்க, ரைட். ஸோ இஸ் அ கிரேட் பர்சன், ரைட். பல விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய கிளாரிட்டி கொடுக்குற ஒரு பர்சன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ இது இல்லாம நமக்கு மேல அவ்வளோ மென்டர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் அவர் சக்சஸ். நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை விழா எடுக்கிறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ வாட் இஸ் த கண்டென்ட், ரைட்? ஸோ ஓகே, தமிழ்நாட்டில் திருப்பி டைமண்ட் ஸ்டார்ட் ஆகி டைமண்ட் குவாலிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்த வருஷம் அடுத்த ஒரு 2-3 பேர் டைமண்ட் ட்ராக்கிங்ல இருக்காங்க. ஆல்ரெடி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ அவங்க அடுத்தது குவாலிஃபை ஆக போறாங்க. எவ்ரி திங் ஓகே. ஸோ வாட் அபவுட் நம்ம டீம், ரைட்? நான் என்னோட ஆர்கனைசேஷன்ல நான் தான் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கேன், ரைட். என்னால பொறுத்துக்கவே முடியல. என்ன பொறுத்துக்கவே முடியல அப்படின்னா, என் டீமுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷன் வந்து கிடைக்காம இருக்கே அப்படின்றது வந்து என்னால பொறுத்துக்க முடியல, ரைட். ஏன் அப்படின்னா என் டீம்ல இருக்கிறவங்க யாருமே சலைச்சவங்க கிடையாது. அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கல. ரெகக்னேஷன் ஒரு விஷயம் செஞ்சு இல்ல, இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு. செஞ்சா அவங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த விஷயம் அவங்களால செய்யவும் முடியும். சோ ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, பி எக்ஸைட்டட். உங்களால முடியும். இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களுமே நாளைக்கு பிளாட்டினம், ஃபவுண்டர் பிளாட்டினம், பிஎஃப்ஐ, பிபிஐ குவாலிஃபை ஆகணும். ஆம்பி அவங்களை ரெகக்னைஸ் பண்ணும். அதெல்லாம் நாங்க பார்த்து ஹாப்பியா இருக்கும். இதுதான் எங்களுடைய அல்டிமேட் கோல், ரைட். ஏன்னா நாங்க ஆல்ரெடி இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 15, நான் தான் அடிக்கடி எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கேன். அந்த பிசினஸ்ல பிளாட்டினம் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி 15 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 16 வருஷம் நடந்துட்டு இருக்கு, ரைட். ஸ்டில் என்னோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டர் பிளாட்டினம் பிசினஸ் கீழே என்னோட பிசினஸ் போல. ஓகே, என்னோட பிசினஸ் மெயின்டைன் ஆகுது. ஓகே, சச் a wonderful business, ரைட். ஏன்னா ஐ நோ ஹவு டு earn money from this business, ரைட். இந்த வியாபாரத்துல எனக்கு வந்துட்டு இருக்கிற வருமானமோ இல்ல இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த வியாபாரம் நான் புழங்கிட்டேன் அந்த பிசினஸ்ல, ஈஸி எனக்கு. இப்ப அதுக்கு எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. இப்ப எனக்கு என்ன தாகமா இருக்கு, எனக்கு மட்டும் இல்ல, உங்க அப்ளை நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன மிகப்பெரிய தாகம் எங்க எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா, உங்க எல்லாத்தையும் அடுத்தது பின்ன மூவ் பண்ணி பாக்குறதுதான். ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் நடக்கவே கூடாது. அது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில பெற்றோர்களுக்கு உணவு கிடைச்சிருச்சு, அவங்க பசியாறிட்டாங்க. ஆனா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து உணவு கிடைக்கல அப்படின்னா, அதோட ஒரு கொடுமை ஒரு அம்மா அப்பாவுக்கு இருக்குமா? ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்ம வந்து கூட இல்ல. நம்ம கூட இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம பிள்ளைங்களுக்கு குடுத்து நம்ம சாப்பிடாம இருப்போம். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம வெளியில இருக்கோம். பிள்ளைங்க அங்க இருக்காங்கன்னு தெரியுது, நல்லாவே தெரியுது. நமக்கு சாப்பிட சுச்சுவேஷன் வருது. நம்ம ஏதோ ஒரு பருக்கனாச்சும் வாய்க்குள்ள போட்டுறோம் நம்ம. ஏதோ நம்ம உணவு என்னமோ ஒண்ணு பண்ணிடுறோம். ஆனா நமக்கு நல்லா தெரியுது, நமக்கு நம்ம பிள்ளைங்க இருக்கு, அங்க பசியில இருக்கு, அது ஒரு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அம்மா அப்பாவோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பல மடங்கு இருக்கு எங்க எல்லாரோட மனநிலையுமே. எங்களால பேர் பண்ணிக்க முடியல. உங்களெல்லாம் வந்து எங்களால இப்படியே பார்த்துட்டு இருக்க முடியல எங்களால. சூழ்நிலையின் காரணமா வந்து பாத்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே வந்து ஓகே, இதுக்கு மேல எங்களுடைய எமோஷனல் உங்களுக்கு சொல்ல தெரியல எனக்கு. ஓகே, சோ வி ஆர் நாட் வாட் ஐ சே. ஏன்னா இந்த இடத்துல என்னன்னா, எல்லா அம்மா அப்பாவுக்கும் தான் புள்ள நல்லா வரணும்ன்ற எண்ணம் இருக்கும். அது வந்து இட்ஸ் எ எமோஷன் திங். பட் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. அந்த அம்மா அப்பாவுக்கு நல்லா தெரியுது, என் புள்ள இதுக்கானவன் தான். அவனுக்கு இது எல்லாமே கிடைக்கும். அவனால இது முடியும்னு இது தெரிஞ்ச அம்மா அப்பாவோட கவலைன்றது நியாயமானதா இல்லையா? அந்த கவலை தான் எங்க எல்லாருக்குமே. இங்க இருக்கிறவங்க எல்லாராலையுமே கேன் சக்சஸ் பண்ண முடியும். உங்க பேரை மத்தவங்க எல்லாம் உதாரணமா பேச முடியும். நீங்க பிளாட்டினம் போக முடியும். நீங்க பிபிஐ, பிஎஃப்ஐ குவாலிஃபை முடியும். உங்களால மூவ் ஆன் பண்ண முடியும்ன்றது எங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சுட்டு நீங்க கஷ்டப்படுறது, நீங்க சஃபர் ஆகிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப எமோஷனா இருக்கு. ரைட்? சோ எதுக்காக வெயிட் பண்றீங்க இன்னும்? வாட்ஸ் த ப்ராப்ளம்? வாட்ஸ் த ப்ராப்ளம்? இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன். நான் பேசும்போது ஆரம்பிச்சும்போது உங்க எல்லாத்துக்கும் சொன்னேன், அதுதான். உங்க அப்ளைன் அசோசியேஷன்ல ஸ்ட்ராங்கா இருங்க. பி வித் யுவர் அப்ளை. இதுல 2 விஷயம் இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லித்தான் இருக்கோம். இதுல ஒரு திறந்த புத்தகம், எந்த ரகசியமும் கிடையாது. நீங்க உங்க அப்ளைன் கூட இருக்கிறதுக்கும், அப்ளைன் உங்க கூட இருக்கிறதுக்கும்
மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. வெரி பிக் டிஃபரன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா ஓகே. அவ்வளவுதான். உங்க சக்சஸ்க்கு ப்ராப்ளமே இதாதான் இருக்கு. கொரோனா வரதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஐசோலேஷன், குவாரண்டைன் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஐசோலேட் பண்ணிக்கங்க, குவாரண்டைன் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும். வார்த்தை தான் கொரோனா வந்ததுக்கு அப்புறம், ஓ இதுக்கு பேர் தான் ஐசோலேஷனா, இதுக்கு பேர் தான் குவாரண்டைனோ. என்கிட்ட நம்ம கொரோனா டைம் வந்த புதுசா நிறைய பேர் கேட்பாங்க, அதெல்லாம் எத்தனை பேர் தெரியுமா குவாரண்டைன்ல இருக்காங்க எனக்கு தெரியும், ஆம்பியல அப்படின்னு. சோ அதனால பி எக்ஸைட்டட் ஃப்ரெண்ட்ஸ், பி எக்ஸைட்டட். உங்களோட சக்சஸ் எங்க இருக்குன்னா அசோசியேஷன்ல இருக்கு. அதான் சொல்ல, இரும்பு எது கூட இருந்தா மதியாத மதிப்புன்னு பாத்துக்கங்க. இந்த இரும்போட மதிப்பு எதுல இருக்கு, ரைட்? சோ அது ஒண்ணு, நம்பர் 1, ரைட்? நம்பர் 2, செகண்ட் பார்ட், ரெண்டாவது பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சக்சஸ். சோ we are waiting for your success and we are very emotional, ரைட்? அது எல்லாமே. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, if you can't handle your stress, you can't handle your success. If you can't handle your stress, you can't handle your success. அப்போ இந்த இடத்துல நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, லைஃப்ல இது ரெண்டு தான் நமக்கு மாறி மாறி வரப்போகுது. ஒன்னு சக்சஸ், இன்னொன்னு ஸ்ட்ரெஸ். We know how to balance, we know how to handle, we know how to prioritize. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது லைஃப்ல. உங்க அப்ளைன் கூட இருக்கிறதுனால மட்டும் நீங்க ஜெயிச்சிட முடியுமா? நான் சொல்லுவேன் 99% அதை ஜெயிச்சிடலாம். உங்க அப்ளைன் கூட நீங்க இருங்க முதல்ல. நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க உங்க அப்ளைன் கூட இருக்கிறதுக்கும் அப்ளைன் உங்க கூட இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது நம்பர் 1. நம்பர் 2, இதுல 99% சக்சஸ் வரும். 99% சக்சஸ் வரும். இன்னொரு இந்த 99% சக்சஸ என்ஷூர் பண்றது, கன்ஃபார்ம் பண்றது, ஸ்டேபிள் பண்றது, ஃபியூச்சர் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா 1% எது தெரியுமா? அந்த ஆட்டிடியூட். we know how to balance, we know how to prioritize, how to think. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கொடுக்க கூடாது, எதை திங்க் பண்ணணும், திங்க் பண்ணக்கூடாது, வாழ்க்கையில எதை எடுக்கணும், எதை விடணும், இது ரொம்ப முக்கியம். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல வந்து பாத்தீங்கன்னா நெப்போலியன் ஹில்லோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த புக் பேர் என்ன, தமிழ்ல என்ன வரும்? திங்க் அண்ட் க்ரோ ரிச். தமிழ்ல மனம் தரும் பணம். மனம் தரும் பணம். தேங்க்யூ. மனம் தரும் பணம். அதுல வந்து சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் நீ எடுத்துக்கோ, எல்லாமே எடுத்துக்கோ, அது எல்லாத்தை விட 10 மடங்கா அடுத்த 2 வருடங்களை நான் உருவாக்கிக்குவேன். ஏன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தை நீ எடுக்காத வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு அது எழுதிப்பாரு. ஓகே, அந்த தலைமைத்துவம் எது கொடுக்கும்? ஓகே, நம்ம பிசினஸ்ல நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றது சிடி, புக் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். நீங்க ஒரு நாளைக்கு மினிமம் 15 minutes to 20 minutes புக்ல மட்டும் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பே பிசினஸ் ஓடுங்க. இனிமே நீங்க இந்த உலகத்திலே வாழ முடியாது. இந்த உலகத்தோட சூழ்நிலை மாறி போயிடுச்சு. மனநிலை நீங்க மிகப்பெரிய நல்லா வச்சுக்கணும்னா உங்களை நீங்க காப்பாத்திக்கிட்டாதான் போச்சு. உங்களை நீங்க காப்பாத்திக்கணும்னா சுத்தி இருக்கிற மீடியா எல்லாம் சேர்ந்து நம்மளையே குழி வெட்டி அதுல போய் படிக்க வச்சிடும். நம்மளே குழி வெட்டி அப்பா மூடிருங்கப்பா என்ன அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போய் உங்களை விட்டுருவாங்க. முதல்ல 15 to 20 minutes எவ்ரிடே புக் ரீடிங் குள்ள வாங்க. உங்க குடும்பத்தை நீங்க மிகப்பெரிய விஷயத்துல உள்ளுக்குள்ள கொண்டு வர வேண்டிய முக்கியமான பழக்கம். ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒரு ட்ரெடிஷன் வச்சிருப்போமா, வச்சிருக்க மாட்டோமா? சாமி கும்பிடுறது ஒரு ட்ரெடிஷன் வச்சிருப்போம், மூஞ்சி கை கால் கழுவி வந்து பொட்டு வச்சுக்கிறது, ஒவ்வொன்றும் ஒன்னொன்னு அதாவது வீட்டுல இது இருந்தா பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு வீட்டுல சில பேர் சில உங்க வீட்டுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் வச்சிருப்பீங்க. நான் ஒரு விஷயத்துல ஆட் பண்ணிக்கங்க. அது என்னன்னா புக் ரீடிங். 15 to 20 minutes புக் ரீடிங் குள்ள வாங்க. இதுல இந்த புக் ரீடிங்ல இருக்கிற ஆளுங்களுக்கு நான் சொல்றது எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கும். யார் யாரெல்லாம் இந்த புக்கு சிடி ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கீங்களோ
நான் பேசுறதே வேற மாதிரி நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும். அதுலயும் எக்ஸ்க்ளூசிவா இந்த புக் ரீடிங்ல இருக்கிறவங்களுக்கு நான் பேசுற ஒரு வார்த்தையும் புரியும். நானும் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்துட்டேன். என்னோட ஆர்கனைசேஷன்ல நான் பார்த்த வரைக்கும் நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு தெரியும் அதோட கனம். பட் ஆனா எடுத்துக்கிறது எனக்கே தெரியுது. யார் எடுத்துக்க முடியல, அந்த தம்மு யாருகிட்ட இல்ல, அந்த குவாலிட்டி யாருகிட்ட இல்லைன்னா அவங்க பேசிக்கலி குவாலிட்டி ஆக்டிவிட்டிஸ்குள்ளே இல்ல. தே ஹேவ் ஒன்லி விஷ். ஆசை மட்டும் இருக்கு. ஆசையை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆசையினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அன்டில் அன்லெஸ் இதை நீங்க அதை ஒரு கோலா கன்வெர்ட் பண்ணாத வரைக்கும். உங்களோட விஷயம் வந்து ஒரு கோலா கன்வெர்ட் பண்ணி தான் உங்க லைஃப்ல நிறைய விஷயம் நல்லா கொண்டு வந்துருப்பீங்க. நான் நிறைய பேர்ட்ட நிறைய விஷயம் நான் பேசுவேன். அது வந்து எடுத்து அதை அவங்க நான் கவனிச்சிடுவேன். நான் பேசுறதை அவங்க எடுத்துக்கிறத வச்சு நான் புரிஞ்சிடுவேன். புக் ரீடிங்லயே இல்ல. இப்போ நம்மள சுத்தி சக்சஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள யாருன்னு நினைக்கிறீங்க? ஃபீல் அவுட் பண்றவங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நோ, நோ, நெவர். ஆட்டிடியூட், லீடர்ஷிப், அதுலதான் அவங்க க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. நோ டவுட். இங்க இருக்கிற உங்களால நான் சொல்றேன், இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற ரூம்ல இருந்துகிட்டே உங்களால கிரவுன் அம்பாசிடர் கூட போக முடியும். வீட்லயே உட்கார்ந்து நீங்க பிசினஸ் பில்ட் பண்ண முடியும். ஆட்டிடியூட், தெளிந்த நீருடைய மனசை வச்சுக்கிறதுக்கு பழக்கணும். முதல்ல தேவையில்லாத குழப்பங்களை போட்டு மனசுல வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க குழப்பங்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கையா மாறும். நான் 2 விஷயம் உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1, நீங்க எதை வாழ்க்கையில மதிக்கிறீங்கன்னு பாருங்க. உங்க பிரச்சனை, உங்க கஷ்டம், உங்க ப்ராப்ளம், அது இது எதை பார்த்து எதை நினைச்சிட்டே இருக்கீங்களோ அதை நீங்க மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ரைட்? யூ ஆர் கிவிங் வேல்யூ மோர். நீங்க சாதாரணமா எதை யாரை வேல்யூ பண்றீங்களோ அவங்க தான் உங்க கூட இருப்பாங்க. ஐ ரைட்? குமரன் சார், நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. நம்ம யாரை மதிக்கிறோமோ அவங்க தான் நமக்கு வந்து நம்ம கூட இருப்பாங்க. நீங்க அன்மியூட் பண்ண முடியாது. நீங்க எனக்கு தம்ஸ் அப் காமிச்சீங்கன்னா எனக்கு தெரியும். இப்படின்னா ஓகேன்னு சொல்லுங்க. இப்படினாலும் நீங்க சொல்லலாம். நான் ஒண்ணுமே நினைச்சுக்க மாட்டேன். எஸ், டபுள் ஓகே. அப்போ வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் உங்க பிரச்சனையவே நினைச்சிட்டு இருக்கீங்க, கஷ்டத்தையே நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் உங்க கூட அதானே இருக்கும். எனக்கு சைனப்பே ஆக மாட்டேங்குது, எனக்கு பிசினஸ் பெரிய விஷயம். அப்புறம் அது பெரிய விஷயமா பாத்தீங்கன்னா அப்புறம் பெரிய விஷயமா தானே வாழ்க்கையில அது உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்க எதை பார்க்க போறீங்க? நீங்க எப்படி திங்க் பண்ணணும்? உங்க திங்கிங் தாங்க. இஃப் யுவர் திங்கிங் இஸ் சோ குட், நீங்க வீட்ல உட்கார்ந்துட்டே யூ கேன் மேக் a very big business. திங்கிங் ஒண்ணுமே இல்ல. நீங்க ரோடா 3-4 மாசம் வீட்டுக்கே வராம ஊரே சுத்தினீங்கனாலும் ஈவன் ஒன் திங் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பில்ட் யுவர் தாட்ஸ். பில்ட் யுவர் தாட்ஸ். அடிக்கடி நாங்க சொல்லியிருக்கோம். ரைட்? உடம்ப 2 பகுதியா பிரிங்க. தலை ஒரு பகுதி, பாடி ஒரு பகுதி. ரைட்? இதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்றவங்க தான் லைஃப்ல பில்லியனியர்ஸா வராங்க, சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸா வராங்க. கோடீஸ்வரனாவும் சாதனை உள்ளவனாவும் யார் வராங்கன்னா இத பராமரிக்கிறவங்க. ரைட்? என்ன புக் படிக்கிறீங்க? என்ன திங்க் பண்றீங்க? போன 5 வருஷம் யார் கூட பழகுனீங்க? போன 5 வருஷம் உங்க சிந்தனை எப்படி இருந்தது? போன 5 வருஷம் நீங்க எதை கேக்குறீங்க? இதுக்குள்ள என்ன போகுது? இதுக்குள்ள என்ன போகுது? இங்க இருந்து என்ன வருது? இத கான்சென்ட்ரேட் பண்றவன் கோடீஸ்வரன். ஏன் இந்த பிசினஸ்ல ஹவுஸ் ஒய்ஃப்னால பெரிய சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனரா வர முடியுது? ஏன் இந்த பிசினஸ்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னால ஒரு பெரிய டீமை மெயின்டைன் பண்ண முடியுது? டைமண்ட்ஷிப் போக முடியுது? ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுது? பிகாஸ் இந்த பிசினஸ் சோ சிம்பிள். இதை ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. இதுதான் வேணும். அது யார் ஸ்ட்ரென்தன் பண்ணாலும் ஜெயிக்கலாம். இதுக்கு கீழே நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் நோ யூஸ். இதுக்கு கீழே நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க? இந்த கோட்டி 7,000 ரூபாய். ரைட்? இப்ப இதே நான் வந்து ஒரு செமினார் அட்டென்ட் பண்றதுக்காக 2,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த செமினார் நான் அட்டென்ட் பண்றேன். வண்டர்ஃபுல். இங்க இதுக்கு போகுது. இதுவும் வேணும். அதுக்காக நான் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யார் கூட அசோசியேட் பண்ணிட்டு இருக்கு? தயவு செஞ்சு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய குப்பையை கொண்டு போய் உங்க டவுன்லைன்ல கொட்டுறதை நிறுத்துங்க. நீங்களே நாலேஜ் எடுக்காம, புக் படிக்காம, சிடி கேட்காம, அப்ளைன்ட் அசோசியேட் பண்ணாம, ஒரு அடிமை கிடைச்சான்னு போய் திரும்ப திரும்ப அவங்க கூட போய் உட்கார்ந்து பேசுறதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. நிறைய பேர் அந்த தப்பு பண்றீங்க. சும்மா போய் உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு கக்க பக்கான்னு சிரிச்சுக்கிட்டு. நோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் பிசினஸ். பாரிஸ்ல போய் உட்காந்து இதே மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் திங்க் பண்ணுங்க. லாஸ் வேகஸ்ல போய் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதாங்க ஒரு குவாலிட்டி லீடர்ஷிப். என் டீம்ல இருக்காங்க அப்படின்னா ஒர்க் பண்ண எல்லாம் செய்யணும். உங்க டைம் ஸ்பெண்டிங்ல எங்க வச்சுக்கணும்? அப்ராட்ல வச்சுக்கணும்.
அப்படி ஒரு டிசிஷன் எடுங்க. பி குவாலிட்டி, பி ஃபயர்ட் அப். போனது அவங்க கூட போன 5 வருஷமா 7 வருஷமா நாங்க எல்லாருமே எதை பகிர்ந்துட்டு இருக்கோம்னு பாருங்க. எண்ணங்களை மாத்துங்க, நல்லா பேசுங்க, நாங்க சொல்றதை பண்ணிக்கோங்க, புக் படிங்க, மீட்டிங்ல இருங்க, இதெல்லாம் நாங்க பேசியிருக்கோம். எங்கேயாச்சும் புரோட்டீனை வீயுங்க, யூத் எக்ஸ்டெண்ட வீயுங்க, எஸ்ஏட வீயுங்க, பேச மறந்துடாதீங்க, டிஸ்டாப்ஸ வீயுங்க, ஜூம் வீயுங்கன்னு பேசுறோமா? நோ. சோ அப்ப இந்த பிசினஸோட கான்செப்ட் எவ்வளவு இன்னைக்கு நீங்க திங்க் பண்ணிருப்பீங்கன்னா, நான் ஒன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், மிராக்கிள் வில் ஹேப்பன். இந்த மந்தே உங்க ஆர்கனைசேஷன்ல 3ல இருந்து 5 பேர் குவாலிட்டியா வருவாங்க. இந்த மந்தே கூட குவாலிஃபை பண்ணலாம். இப்படி நடக்கும் பிசினஸ். எப்பெல்லாம் உங்க தாட் ப்ராசஸ் கிளாரிட்டியா, போக்கஸ்டா, தெளிந்த நீரோடையா இருந்ததோ, அந்த மாசம் எல்லா விஷயமும் நடந்திருக்கா இல்லையா நீங்க உங்களுக்கே கேட்டு பாருங்க. மம்தா மேம், நான் சொல்றது கரெக்டா மேம்? நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். எஸ், டபுள் ஓகே. சோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். நீங்க இதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. நாங்க உங்ககிட்ட ஆன்சர் பேப்பர் கொடுத்துட்டோம், உங்க சக்சஸ்க்கான ஆன்சர் பேப்பர் கொடுத்துட்டோம். பி கிளியர் ஆன் யுவர் தாட்ஸ். உங்க தாட்ஸ் முதல்ல கிளாரிட்டி பண்ணுங்க. அன்டில் அன்லெஸ் ரொம்ப கஷ்டம். சோ உங்க அப்ளைன் கூட நீங்க இருந்தீங்க அப்படின்னா 99% உங்க சக்சஸ் ஷோர். முதல்ல இங்க இருக்கிறவங்கள அந்த தாட்டுக்கு முதல்ல வாங்க. ரெண்டாவது 1%, அந்த 99% சக்சஸ் கன்ஃபார்ம் பண்ணி தரக்கூடிய 1% நான் சொல்றேன் தாட்ஸ். சிடி, புக், ஃபங்க்ஷன்ஸ், பியாண்ட் தட். தினமும் 15 to 20 மினிட்ஸ் முதல்ல ஒரு புக்கை படிக்கணும்னு பிளான் பண்ணுங்க. உங்களுடைய ரியல் மென்டர் யாருன்னா புக் தான். உங்களுடைய ரியல் ஸ்பீட், உங்களுடைய நீட். ஏங்க இப்போ நான் இருக்கேங்க, நான் ஒரு டீம்ல ஒர்க் பண்ணேன்னா ஓகே, அந்த ஃபேமிலிக்கு என்ன தேவை, அந்த பர்சனோட ட்ரீம் என்ன, அந்த பர்சனோட கோல் என்ன, நான் ஒர்க் பண்ண முடியும். ஐ கேன் சப்போர்ட் சம்திங். பட் அதுக்கு மேல அவங்க நீட், அவங்க தேவை தகுந்த வேலை பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி, அந்த கிளாரிட்டி எல்லாம் கொடுக்க தெரியுமா? சிடி, புக், ஃபங்க்ஷன்ஸ் தான் கொடுக்கும். எந்த அப்ளைனும் இங்க பாரு, நீ இந்த வருஷம் டைமண்ட் போற அப்படின்னு சொல்லி ஓகே அப்ளைன் அப்படின்னு சொல்லி யாரும் டைமண்ட் போனவங்க கிடையவே கிடையாது. அடிப்பட்டு கஷ்டப்பட்டு எவ்வளவோ போராடி சார் இந்த வருஷம் டைமண்ட் போறேன் சார் வந்து நின்று திருப்பி குவாலிஃபை பண்ண முடியாம 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் நான் போறேன் சார் வந்து நின்னவங்க தான் டைமண்ட் போயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அப்ளைன் வந்து ஒரு லெவலுக்கு உங்களுக்கு இனிஷியலா உங்களுக்கு மூவ் பண்றதுக்கு எல்லாமே ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த டிசிஷன் எடுத்து அந்த நின்று அடிச்சு வரதுக்குலாம் நீங்க பர்சனல் டிசிஷன் எடுக்கணும் இல்லையா? எதுக்கு எது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா அந்த சிடி, புக், ஃபங்க்ஷன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். ஓகே, நான் என்னோட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கோல் அண்ட் ட்ரீம், ரெஃப்ரெஷ் யுவர் கோல் அண்ட் ட்ரீம் தான் என்னோட டாபிக். என்னோட அவங்க எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹேவ் உங்களோட கோல்ல மாதிரி இது வைங்க. முதல்ல அந்த குவாலிட்டியில வருவேன், நான் திங்க் பண்ணுவேன், நான் ப்ராப்பரா திங்க் பண்ணுவேன், குவாலிட்டியா திங்க் பண்ணுவேன். நான் எங்க அப்ளைன் கூட நான் முதல்ல அசோசியேஷன்ல இருப்பேன். என் அப்ளைன் என்கிட்ட அசோசியேஷன்ல இருக்கிறத விட நான் என் அப்ளைன் அசோசியேஷன்ல இருப்பேன். அட் எனி காஸ்ட் நான் சக்சஸ் ஆகிற வரைக்கும் அந்த பாண்டிங், என்னோட அந்த அசோசியேஷன் அப்படின்றது நான் பெரிய லெவலில் ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன். ஓகே, நான் அந்த மாதிரி திங்க் பண்ணுவேன், நான் அந்த மாதிரி புக் படிக்க போறேன். நானும் என் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா எங்க 2 பேரோட சிந்தனை ஒரே நேர்கோட்டுக்கு வரப்போ இதெல்லாம் தாங்க சக்சஸ், இதெல்லாம் தான் சக்சஸ், இதெல்லாம் தான் சக்சஸ். ஏன்னா நாங்கெல்லாம் எவ்ரி ஒன் we are seeing எல்லாமே பார்த்துட்டோம், எல்லா அப் அண்ட் டவுன்ஸும் பார்த்துட்டோம் இந்த பிசினஸ்ல. பட் ஸ்டில் we are building this business very passionately. எது தெரியுமா? இந்த குவாலிட்டி, இதுல இருக்கிற கிக்கே தனி, இதுல இருக்கிற போதையே தனி, இதுல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமே தனி. நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறது இருக்கே, அதுல இருக்க ஒரு ஹாப்பினஸே தனி. அதை முதல்ல நீங்க என்ஜாய் பண்ணணும். பின் ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன், ஆட்டோமேட்டிக், எவ்ரிதிங் ஆட்டோமேட்டிக். என்னங்க நம்ம பிறந்து வளர்ந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கோம், ஒரு சில்வர் ப்ரொடியூசர் கோல்டு பிளாட்டினம்லாம் ஒரு விஷயமா? அது கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட். சோ சிம்பிள். சோ அப்போ உங்களோட கோல்ல ஓகேங்களா, ஏன்னா we are end of the year. நாங்க இந்த மாசத்தோட நமக்கு இந்த வருஷம் முடியுது, வருஷங்கள் ஓடுது, காலங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. எவ்வளவு நாளைக்கு நீங்க இன்னும் அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க? அப்போ நீங்க உங்க அப்ளைன் கூட இருந்தீங்கன்னா தான் எப்படி ஃபயர்டப்பா இருக்கணும். ஒரு நாளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு மணி நேரத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு வாரத்தோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு மாசம், அந்த மாதிரி இருந்தாதாங்க நீங்க நிறைய வேலையை கம்ப்ளீட் பண்ணி வைக்க முடியும்.
ஒவ்வொரு மாசத்தையும் அப்படியே எடுத்து எடுத்து தானம் பண்ணிட்டு இருக்கீங்க. அருமை தெரியல. பி ஃபயர்ட் அப். சோ அப்ப இந்த இடத்துல நீங்க பிளான் பண்ண வேண்டிய அந்த இந்த 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 வருஷம் முடிய போகுது. அடுத்து செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. சோ பி எக்ஸைட்டட், இன்னோசென்ட்டா இருங்க, ஹாப்பியா இருங்க. ரைட், நான் சொன்ன மாதிரி இங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தினமும் 4 பேஜ் புக் படிங்க. அப்ளைன் கிட்ட கேளுங்க, என்ன புக் சார் நான் படிக்கணும்? என்ன புக் உங்ககிட்ட இருக்கு? கேளுங்க, புக் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, இதெல்லாம் செஞ்சுட்டு செப்டம்பர் டு ஆகஸ்ட் அடுத்த 1 இயர்ல நீங்க உங்களோட கோலை முதல்ல ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. உங்க ட்ரீமை ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. ஐடென்டிஃபை யுவர் ட்ரீம்ஸ். உங்க கனவை நீங்க கண்டுபிடிங்க. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குன்னு ஒரு டேஸ்ட், எனக்குன்னு ஒரு ஒரு தாட்ஸ் இருக்கும். என் லைஃப் நான் அதுக்கு தகுந்த மாதிரி லீட் பண்ணிட்டு போவேன். பட் ஐ எம் வெரி சக்சஸ்ஃபுல். ஓகே, என்ன பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என் ட்ரீம், ஓகே, எனக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அதாங்க என் ட்ரீம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஓகே, அப்போ உங்க ட்ரீம் என்ன நீங்க கண்டுபிடிங்க. புரியுதா? இப்ப எனக்கு கார் வந்து பெரிய ட்ரீம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி இல்ல, கார் தான் ஒரு ட்ரீம் இல்ல அப்படின்னு நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ட்ரீம் வேற ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்ளைன் வந்து காரே இல்லாம இருக்காரு அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. இன்னொருத்தர் காரா வாங்கிட்டு இருப்பாரு, அது அவர் ட்ரீம். இவர் காரே வாங்கலன்றத பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இவர் காரா வாங்கிட்டு இருக்காரு, அப்ப நம்ம கார் தான் ட்ரீம் அப்படின்னு ரெண்டுமே வச்சுக்கூடாது. உங்க ட்ரீம் என்ன? வாட் இஸ் யுவர் ட்ரீம்? உங்களுக்கு எது சந்தோஷப்படுது லைஃப்ல, அத முதல்ல கண்டுபிடிங்க. மூலாதாரமே பிரச்சனையா இருக்குன்னா எப்படி நீங்க வந்து வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியும்? நீங்க ட்ரீம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிதிங் ஓகே. ஐ அம் சோ ஹாப்பி. ஏன்? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்க்கையை வச்சிருக்கேன். நான் ஹாப்பியா இருக்கேன். எனக்கு சந்தோஷமா இருக்கேன் நானு. அதுக்கு தான் இந்த பிசினஸ் பில்ட் பண்றேன். உங்க ட்ரீம், வாட் இஸ் யுவர் ட்ரீம்? எது உங்க ட்ரீம்? சார் எனக்கு வந்து பெரிய ட்ரீம் இல்ல சார். நிறைய ஊர்லாம் சுத்தி பார்க்கணும் சார். என்ன ஒரு 10,000 ரூபாய் செலவாகுமா? இந்த மாசம் முதல்ல அந்த வேலையை பாருங்க. 2 வீலர் எடுங்க. ஜாலியா எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன் போயிடுவோம். உங்க ட்ரீமை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அது அப்படியே நேஷனல் ட்ரிப் ஆக்குங்க. அது அப்படியே இன்டர்நேஷனல் ட்ரிப் ஆக்குங்க. அதுக்காக இந்த பிசினஸ் சீரியஸா பண்ணுங்க. இல்ல சார், எனக்கு குழந்தைங்க சார் முக்கியம். குழந்தைங்க தான் தெரியுது இல்லையா? சோ டேட்டா பிக்ஸ் பண்ணுங்க. ட்ரீம் என்ன ட்ரீம்? எதுக்காக? என்ன விஷயம்? எது உங்களை டிரைவிங் ஃபோர்ஸ் பண்ணும்? கண்டுபிடிங்க. அப்ளைன்ட் உட்காருங்க. நேத்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஹைலி பெர்ஃபார்மன்ஸ் பீப்புள் நெவர் கோ டு see the வேர்ல்ட் கப் மேட்ச்னு ஒருத்தர் ரொம்ப ஒரு 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 மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. சொல்றாரு, வாழ்க்கையில ஜெயிச்சவன் எவனும் வேர்ல்டு கப் பார்க்க போக மாட்டான், கோல்ஃப் விளையாட போக மாட்டான். அப்புறம் என்ன சொன்னாரு? நிறைய சொன்னாரு. ஃபார்முலா 1 ரேஸ் பார்க்க போக மாட்டான், வெக்கேஷன் ட்ரிப் எல்லாம் போயிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவங்க எப்பவுமே தன்னை யாருன்னு காமிச்சுக்கிறதுக்காக அவங்க வாழ்க்கையில போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி சோ நீங்க வந்து அடுத்த ஒரு 1 or 2 இயர்ஸ் சாக்ரிஃபைஸ்டா நீங்க ஒர்க் பண்றதுக்கான பிளான் பண்ணுங்க. உட்கார்ந்து கோல் ட்ரீம் பிக்ஸ் பண்ணுங்க. நிறைய பேர் இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா, கோல்ல வந்து ட்ரீம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மீட்டிங் முடிச்சோன்னா உங்க அப்ளைனுக்கு நீங்க போன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டேன், அப்ளைன் உங்க கூட இருக்கிறதுக்கும் நீங்க அப்ளைன் கூட இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ளைனுக்கு நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கும் உங்களுக்கு உங்க அப்ளைன் கம்யூனிகேட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கோங்க. இதெல்லாம் இதுதான் இந்த பிசினஸோட சூட்சமே. இவ்வளவுதான், சீக்ரெட்டே இவ்வளவுதான். இவ்வளவுதான் பிசினஸே. யாரெல்லாம் தனக்கு வேணும் 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 வேணும்னு அந்த வேலைக்காக அவங்க சக்சஸ் பண்ணிருந்தாங்க, அடுத்த பர்சன் அவங்க தான், நெக்ஸ்ட் அவங்க தான். இதுல எந்த இண்டஸ்ட்ரியிலும் பாருங்க, அவங்க அவங்க அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் அவங்க கூடவே இருந்துட்டு இருக்காது. அந்த விஷயத்து கூடவே அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. சக்சஸ். சோ அதுதான். அப்ப அவங்க அப்ளைனுக்கு நீங்க போன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, மீட்டிங் முடிஞ்ச உடனே. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க? இல்ல சார், நான் அது மாதிரி ட்ரீம் செட் பண்ணிட்டேன் சார். என்ன உங்க ட்ரீம் சொல்லுங்க அப்படின்னா, இந்த வருஷம் பிளாட்டினம் போகணும் சார் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அது ட்ரீம் கிடையாது, அது கோல். அப்போ கோலை வந்து ட்ரீமா நினைச்சிட்டு இருக்கோம். இலக்கா வந்து கனவா வச்சுட்டு இருக்கோம். கனவு வேற, இலக்கு வேற. ட்ரீம் வேற, கோல் வேற. So check with your upline. Have a quality dream and goal. உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அதுதாங்க உங்களுடைய ட்ரீம். நீங்க எதை ஹாப்பியா இருக்கீங்களோ அதான் அந்த ட்ரீம். ஒருத்தருக்கு வீடு கட்டுறதா ஹாப்பியா இருக்கும், அதான் ஒரு ட்ரீம், அதான் அவரோட ஹாப்பினஸ். உடனே நம்மளுக்கு வீடு கட்டணும், நோ, அது உங்களோட ட்ரீம் கிடையாது, அவரோட ட்ரீம். எல்லாத்துக்கும் வீடு கட்டணும், அது எந்த டவுட்டும் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, உங்க ட்ரீம் என்ன? வாட் இஸ் யுவர் ஸ்பெசிஃபைடு ட்ரீம்? கண்டுபிடிங்க. அதுதாங்க இந்த பிசினஸ்ல இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ் கூட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ
அடுத்தது வந்து நம்ம என்னென்ன பேசிருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல என்னங்க பேசணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பேசணும், பி வித் யுவர் அப்ளைன், ரைட். ரெண்டாவது வந்து என்ன பேசணும், ஆட்டிடியூட், சிடி புக் ஃபங்க்ஷன்ல இருங்க. உங்க சக்சஸ்க்கு 99% எது சப்போர்ட் பண்ணா நீங்க உங்க அப்ளைன் கூட இருக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 1% அதை கன்ஃபார்ம் பண்றது எது, சிடி புக் ஃபங்க்ஷன். வாரம் 3 மீட்டிங்ல கனெக்ட் ஆகணும், டிசிஷன் எடுங்க, டிஜிட்டல்ல கனெக்ட் ஆகணும்னு முடிவெடுங்க. கனெக்ட் இன் செமினார்ஸ். என்னங்க வீட்டுல உட்காந்து அவ்வளவு, ஏங்க நாங்கெல்லாம் பிசினஸ் பில்ட் பண்ணும்போது மீட்டிங்காக பண்ண பயணம், மீட்டிங்காக பண்ண செலவு தாங்க 30-40%. நீங்க எல்லாமே மிச்சம், வீட்டுல இருந்தபடி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாமே செலவு இல்லாம கிடைக்குது. வாரம் 3 ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணுங்க. டிஜிட்டலா கனெக்ட் ஆகி ஆகணும். ஸ்மார்ட் டச் ஆப்ல சிடி கேட்டே ஆகணும். சிடி புக் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்தாலும் டெய்லி 15-20 மினிட்ஸ் சிடிஸ் கேட்கணும். அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஏரியாவுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, இந்த ஏரியாவுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க மணி. சார் 2000 ரூபாய் சார், பிரிட் பிராட்காஸ்ட் நான் புக் பண்ணிட்டேன் சார், 2000 ரூபாய் பணம் கட்டிட்டேன் சார், பிரிட் ஸ்மார்ட் டச்சுக்கு நான் பணம் கட்டிட்டேன், 2000 ரூபாய் பணம் கட்டிட்டேன். இது எல்லாமே இதுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகே, நான் மாசம் நான் ஒரு புக் வாங்கிட்டு இருக்கேன் சார், 500 ரூபாய் அதுக்கு இன்வெஸ்ட் பண்றேன் சார், எல்லாம் இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆயிடலாம். ஓகே, மூணாவது பாயிண்ட் நம்ம என்ன பேசணுங்க, உங்களோட ட்ரீம் அண்ட் கோல்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் யுவர் ட்ரீம், ஐடென்டிஃபை யுவர் ட்ரீம். கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க, உங்க ட்ரீமை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்க, பிரம்மாண்டமா கல்யாணத்தை பண்ணிட்டாங்க, அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு என்ன தெரியுமா, என் பிள்ளைக்கு நான் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணும். எத்தனை நாளைக்கு தான் ஊரா விட்டு செருப்பு போட்டே சுத்த முடியும்? நீ எத்தனை நாளைக்கு தான் இன்னொருத்த வண்டியை ஓட்டிட்டு இருக்க முடியும்? அது உங்க வண்டி இல்லல்ல, உங்க செருப்பு இல்லல்ல, இன்னொருத்தனோட தானே. அதைத்தான் சொல்றோம், நெவர் எவர் டேக் அதர்ஸ் ட்ரீம் எடுத்து இன்னொருத்தவங்க ட்ரீம் எடுத்துக்காதீங்க. நாளைக்கு ரெகக்னிஷன் நடக்கும், எமரல்ட் டைமண்ட் ரெகக்னிஷன், அவங்க பேசுவாங்க, உடனே அவங்க ட்ரீம் எடுத்து நீங்க வச்சுக்கணும். அது அவங்க ட்ரீம், அவன் ஜெயிச்சுட்டான். உங்க ட்ரீம் என்ன நீங்க ஜெயிக்கிறதுக்கு? முதல்ல உட்காந்து எழுதுங்க, அப்ளைன்ட் உட்காந்து அசோசியேட் ஆகுங்க, பி ஹாப்பி. அழுகணுமா, அழுகுறங்க. எங்கேயாச்சும் உட்காந்து அழுகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கனவே வர அழுகுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிசினஸ் நாட் செல்லிங் பிசினஸ். நான் எங்க வேணாலும் சொல்றேன், திஸ் இஸ் நாட் a selling business. It's a legacy business. வால்யூம் விஷயமே கிடையாது. எகைன் சொன்னீங்க, சில பாராமீட்டர்ஸ் சொன்னீங்கன்னா பிசினஸ் ஆட்டோமேட்டிக். இந்த ஏங்க இப்ப நம்ம ஒருத்தர் பேசணும், புதுக்கோட்டையில ஒருத்தர் வந்துட்டு 12,000 பிவி, 15,000 பிவி, இந்த மாசம் வந்து 20,000 பிவி கோல்டு முடிக்கும் போது ரூபி வால்யூம்னு பேசுறோம். ஏன் நீங்க ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியாது? சில்வர் ஆகும்போது 20,000 பிவியோட சில்வர் ஆகுங்க. ரூபி வித் சில்வர் ப்ரொடியூசர் பிரேக் பண்ணுங்க. யூ கேன். ப்ரொவைடர் இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க, இதெல்லாம் உங்க பவர்ஸ். அப்ளைன் அசோசியேஷன், ஆட்டிடியூட், சிடி புக் ஃபங்க்ஷன், உங்க கிளியர் ட்ரீம், பக்கா ட்ரீம். இதை பத்தி எவனும் கண்டுது, என் ட்ரீம்க்கு நான் ஒர்க் பண்றேன்டா. எனி ப்ராப்ளம், எனி இஷ்யூ, எனி சிச்சுவேஷன், ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்ல அப்ளைன் எதுனாலும் பரவாயில்ல, என் ட்ரீம்க்கா நான் ஒர்க் பண்றேன், அவ்வளவுதான். சோ இது எல்லாம் தான் உங்களை சக்சஸ் பண்ணும். இதெல்லாம் இருந்தா போதும். அச்சுத நாராயணன் சார் இதெல்லாம் இருக்கு, இது எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. அவரை மாதிரி ஒரு இன்னோசன்ட் பர்சன் நான் பார்த்ததே இல்லைங்க, நான் பார்த்ததே இல்லை. நான் திரும்ப ஒரு இன்னோசன்ட். கம்பெனி செக்ரட்டரினா என்ன பொசிஷன்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மேம் வந்து பிஎஸ்என்எல்ல டிஜிஎம், ரேவதி மேம். டவுன் டு எர்த் பீப்புள், இன்னோசன்ட். அப்ளைன் கூடவே இருப்பாங்க. அசோசியேஷன், பிரிட் ஃபங்க்ஷன்ஸ், புக். என்கிட்ட சொல்றாரு, என்னோட டீம் மீட்டிங்க்கு கெஸ்டா வந்துட்டு நான் ட்ரெயின் ஏத்த போகும்போது என்கிட்ட சொல்றாரு, திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என் தோள் மேல கை போட்டுட்டு சொல்றாரு, ஆனந்த் உனக்கும் சரி எனக்கும் சரி அப்ளைன்ஸ் இல்ல, ஓகே, எனி சப்போர்ட் என்கிட்ட கேளு, நான் வரேன். ஏன்னா நம்ம எடிஃபை பண்ணிக்கணும், வேற வழி இல்லை. நான் உன்னை எடிஃபை பண்ணணும், என்ன எடிஃபை பண்ணணும், பட் நம்ம சக்சஸ் பண்ணி காமிக்கணும் ஆனந்த். என் மேல தோல்ல கை போட்டு சொல்றாரு, எமோஷனா. 72 வயசு பர்சன். அவர் ஆம்பில இருந்து பணம் வந்துதான் வாழ்க்கை நடத்தணுன்றதெல்லாம் இல்லையாரு. சக்சஸ் பண்ணணும்ன்ற மென்டாலிட்டி, ஜெயிச்சு காமிக்கணும், சாதிச்சு காமிக்கணும். என்ன ஒரு பர்சனாலிட்டி. ஒரு மீட்டிங்ல, நான் ஏதாச்சும் ஒரு மீட்டிங்ல போனேன்னு வச்சுக்கோங்களேன், பார்ட்டிசிபென்ட்ல போய் பார்த்தா அவர் இல்லாம இருக்கிறது இல்லைங்க. ஆல்வேஸ் ஃபங்க்ஷன்.
அவன் தாங்க ஜெயிப்பான். கிரவுண்டே கதின்னு இருக்கிறவன் தான் அதுல நாளைக்கு ஜெயிப்பான். அந்த கேம்ல ஸ்டாரா வருவான். ஓகே, எப்பயாச்சும் ஒரு தடவை கிரவுண்டுக்கு போறவன் என்னைக்காச்சும் ஜெயிச்சிருக்கானா? என்னைக்காச்சும் மேட்ச்ல வந்து பாத்துருக்கீங்களா? என்னைக்குமே அந்த துறையில ஜெயிக்கணும்னா அந்த துறையிலேயே இருப்பான். அந்த துறை சார்ந்த நிகழ்ச்சி அந்த துறையிலேயே இருப்பான். தன்னை எங்கேயுமே காமிச்சுக்குவான். கத்துக்கிட்டே இருப்பான். அப்டேட் பண்ணிட்டே இருப்பான். அவமானப்படுறதுக்கு தயாரா இருப்பான். அவமானப்பட்டாலும் அதை அவன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான விஷயமா எடுத்து வச்சுப்பான். ஜெயிப்பான். அவனை இன்னும் குவாலிட்டி ஆக்கிக்குவான். அது அரசியலா இருந்தாலும் பாருங்களேன், அவனை இன்னும் பெஸ்டா கொண்டு வரதுக்கு அங்க என்ன தப்பு பண்ணிதான் மேல வர மாதிரி இருந்தாலுமே அதுல பெஸ்டா வச்சுக்கிறதுக்கு அவனை ரெடி பண்ணுவான். பெஸ்டா இருப்பான். அப்படி இருக்கும்னு இருப்பான். அவ்வளவுதான். சேம் சக்சஸ் ஃபார்முலா, சக்சஸ் பிரின்சிபல் ஆல்வேஸ் சேம். எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் சேம். நீங்க ஒன்னும் ஆம்பேல சக்சஸ் பண்றதுக்கு புதுசாலாம் பண்ண வேணாம். அதேதான் நீங்க பண்ணியாகணும். ஏதாவது ஒரு ஊதுபத்தி பினாயில் பிசினஸ் பண்ற மாதிரி நான் சைட் பிசினஸ் பண்றேன்ற மாதிரி எல்லாம் இந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா never ever we can't get anything. Excited, be fired up. ஆனா சார்ட்டருக்கு தேவையான போட்டுக்கலாம். ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிடலாம். சோ அப்ப நெக்ஸ்ட் இப்ப இது வந்து நமக்கு ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். சோ தென் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செப்டம்பர் டு ஆகஸ்ட் இந்த வருஷம், அதாவது 2021, 22. ஓகே, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆம்பியோட 24வது வருஷம். இப்ப நடக்க போற இப்ப அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, செப்டம்பர். அதுல இருந்து அடுத்த ஆகஸ்ட் 2021 செப்டம்பர்ல இருந்து 2022 செப்டம்பர் ஆகஸ்ட்ன்றது இந்த ஒரு வருஷம் போறதுன்றது ஆம்பியோடைய 24th 24வது வருஷம். அடுத்தது இதே மாதிரியே செப்டம்பர் பிறக்கும் போது இல்லையா, 2022 செப்டம்பர் 2023 ஆகஸ்ட்ன்றது 25வது வருஷம், 25th இயர். இந்த A25ல வந்து பாத்தீங்கன்னா ஆனா நான் பேசிடுறேன், அதுக்கப்புறமே நீங்க ஸ்லைட் போட்டா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இந்த 25வது வருஷம் அப்படின்றது ஆம்பியர் 25th செலிப்ரேஷன். பட் உலகம் வாழ்க்கை ஓடிடும், காலம் ஓடிடும். அந்த 24 மாசம்ன்றது இப்படியே ஸ்க்ரோல் ஆயிடும், ஜஸ்ட் லைக் தட். நான் இங்க இருக்கிறது ரொம்ப மைனாரிட்டி பீப்புள் தான் பேசுறேன். ஏன்னா சக்சஸ்னு டிசிஷன் எடுக்க போறது எனக்கே தெரியும் ரொம்ப. ஏன்னா அது குவாலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம், டிசிப்ளின் சம்பந்தப்பட்ட விஷயம், ரைட்? சொல்ற சில விஷயத்தெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம். பட் அவங்க இங்க யாரோ இருக்கீங்க, நான் நம்பர் கூட எனக்கு சொல்ல தெரியல. 5 பேர் 4 பேர் 10 பேர் எனக்கு தெரியாது. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தவங்க அதுக்காக அந்த தன்னை வந்து தயார்படுத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய பர்சன்ஸா இருப்பீங்க. சோ அவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க இந்த 24 மாசம் அப்படின்றத ஒழுங்கா உபயோகப்படுத்து. நாங்க சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க, ரைட்? மெயின்டைன் பண்ணீங்கன்னா இந்த 25th ஆனிவர்சரியில ஸ்ட்ராங் ஃபவுண்டர் பிளாட்டினம் 15,000 18,000 வால்யூம் மாசம் வர மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் நீங்க அடுத்த 12 மாசம் மெயின்டைன் பண்ணணும். அப்போ வர இந்த 12 மாசம் கம்மிங் இந்த 24 மாசத்துல முதல் 12 மாதங்கள் நீங்க குவாலிட்டியா நீங்க ஒர்க் பண்ணி நீங்க சில்வர்லாம் குவாலிபிகேஷன் என்ன கேட்டாலும் இந்த வருஷம் யாரெல்லாம் இங்க 12%, 15%, அதே மாதிரி நான் 5 வருஷமா ஆம்பிள் இருக்கேன், 7 வருஷமா ஆம்பிள் இருக்கேன், இவங்க மாதிரி இருக்கிற பீப்புள்லாம் இப்ப நீங்க என்ன லெவல்ல எவ்வளவு வால்யூம் இருக்கு, குரூப் சைஸ் எல்லாம் மேட்டர் கிடையாது. பட் இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா பிளாட்டினம் கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க ஒர்க் பண்ணணும். ப்ரியாரிட்டி பண்ணும். வாழ்க்கையில சில முக்கியத்துவத்தை நீங்க எடுத்தா உங்க கையில. ஏன்னா நீங்க பிளாட்டினம் முடிச்சீங்கன்னா இன்னைக்கு ஆம்பே இந்தியாவோட ஒரு பிளாட்டினமோட வருஷம் இன்கம் பாத்தீங்கன்னா 10 to 15 லட்சம் ரூபாய், 10 to 15 lakh ஒர்த். நீங்க இந்தியால பிளாட்டினம் இருக்கு. அது இந்த ஒரு வருஷத்தோட நின்று போதா கிடையாது. அதை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா உங்க பரம்பரைக்கு வந்துட்டு தான் இருக்கும் இல்லையா, பெரிய பிசினஸ் உருவாயிருது. தென் அடுத்த 12 மாசம்ன்றது அப்பதான் உங்களை கன்சிஸ்டன்ஸா அந்த 10,000 பாயிண்ட்ஸ்ன்றது மெயின்டைன் பண்ணி ஃபவுண்டர் பிளாட்டினம் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்ப அப்படி பண்ணும்போது வந்து 2023 ஓகே 22-23 25th ஆனிவர்சரியில ஆம்பே இந்தியா நிறைய விஷயம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுல இப்போ வந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வருஷம் ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரிப். ஓகே, ஏத்தன்ஸ், கிரீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏத்தன்ஸ் அது வந்து ஆக்சுவலி அது ஒரு அதாவது அங்க ஒரு பார்சிலோனா தொங்கும் தோட்டம்னு அங்க ஒண்ணு இருக்கு. அங்க செல்வகுமார் கேம்ப், நான் சொல்றது கரெக்ட் தானே? அது வந்து அதானே அங்க ஏத்தன்ஸ்ல தானே இருக்கு. அந்த அது வந்து ஒரு நாகரீகத்தின் தொட்டில் கேம்ப். ஆமா, அது அங்க இருக்கு, ரைட்? அந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. பெரிய ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஃபேமிலி ட்ரிப். எங்க குழந்தைங்களோட நம்ம போறோம்.
எல்லாரும் கிட்ஸ் great ஆனிவர்சரி, ஏதென்ஸ், கிரீஸ். அப்போ நம்ம எல்லாருமே ஃபேமிலி ட்ரிப் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் குவாலிஃபை பண்ணா போதும். சோ இங்க யாரால இது வரைக்கும் ட்ரிப்பே வரலையோ ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. ஃபவுண்டர் பிளாட்டினம் குவாலிஃபை பண்ணிட்டு அவர் எலிஜிபிள் ஃபார் ஃபேமிலி ட்ரிப் வித் உங்க கிட்ஸ் 2 குழந்தைகளை கூப்பிட்டு வரலாம். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் குவாலிஃபை பண்ண போறீங்க டிசிஷன் எடுங்க. அந்த எமோஷன் மொமெண்ட்ல வாழுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 வருஷம் அதுக்காக என்ன பிரைஸ்னாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பேன்னு முதல்ல முடிவெடுங்க. நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஏர்போர்ட் போறோம், எல்லாம் செம்ம செலிப்ரேஷன், செம்மையா ட்ரெஸ் பண்ணிருக்கோம், எல்லா குழந்தைங்களும் வராங்க, குழந்தைங்க கூட நிறைய போட்டோ எடுத்துக்கிறோம், நிறைய சாப்பிடுறோம், ஒரே ஃபன்னு, ஒரே சிரிப்பு, பாட்டு, பிளைட். எல்லா குழந்தைங்களும் பிளைட்ல இருக்கும்போது எப்படி இருப்பாங்க அவங்க குழந்தைங்களை நீங்க நினைச்சு பாருங்க. 2000 ரூபாய் பணம் போட்டா பிளைட்ல கூட்டு போயிடலாம், அது வேற விஷயம். பட் நீங்க ஆம்பில அச்சீவ் பண்ணி ஒரு அந்த டைம்ல நீங்க எப்படி மென்டலி டெவலப் ஆயிருப்பீங்க நினைச்சு பாருங்க. மென்டலி நீங்க எப்படி க்ரோ ஆயிருப்பீங்க, எவ்வளவு புக்ஸ் படிச்சிருப்பீங்க, எவ்வளவு சீரீஸ் கேட்டிருப்பீங்க, என்ன ஸ்டாண்டர்ட்ல இருப்பீங்க, உங்க திங்கிங் என்ன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்க குழந்தைங்க பிளைட்ல ஏறி அப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா அம்மா அப்பா ஒரு சக்சஸ் பண்ணி அச்சீவ் பண்ணி நம்மள கூப்பிட்டு போறாங்கன்னு நினைக்கும் அந்த குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கும், உங்களை அவங்க எப்படி பார்ப்பாங்க. நீங்க உங்களுக்கு கண்ணு கூட அப்படியே கொண்டு வாங்க எல்லாம் ரைட். அப்போ இந்த ஃபேமிலி ட்ரிப் நீங்க வந்து எல்லாரும் குவாலிஃபை பண்ணீங்க, ஒவ்வொருத்தவங்களும் குவாலிஃபை பண்ணணும். உங்க அப்ளைன் கூட இருங்க. ஃபார்முலா சொல்லிட்டேன், 3 ஃபார்முலா தான். முதல்ல உங்க அப்ளைன் கூட இருங்க. அப்ளைன் உங்க கூட இருக்க கூடாது. 2வது சிடி புக் ஃபங்க்ஷன்ல ஸ்ட்ராங்கா இருங்க. ஓகே. 3வது உங்க ட்ரீம் அண்ட் கோல்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. உங்க அப்ளைன் கூட உட்காருங்க. அதுவுமே அப்ளைன் கூட உட்கார்ந்தா புரியும். அப்ளைன் கூட உட்காருங்க. எடுத்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. மேபி ஒரு சில வாரங்கள் தேவைப்படலாம், மேபி சில மாதங்கள் கூட தேவைப்படலாம் உங்க கனவை கண்டுபிடிக்க. பயணம் பண்ண உங்க அப்ளைன் கூட க்ளோஸ் ஆகும். உங்க அப்ளைன் உங்க கூட க்ளோஸ் ஆக தான் ட்ரீமை கண்டுபிடிக்க முடியும். சும்மா ஒரு நாள் உங்க வீட்டுல உட்காந்து நோட் எடுத்துட்டு வந்து அது ட்ரீம். சாதாரணமான விஷயம். உங்க கனவை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? சோ இவ்வளவுதான் ஃபார்முலா. நீங்க நம்ம பேசுற இந்த கிரீஸ் ஃபார்முலாக்கு இதுதான். சோ அப்ப எப்படி போலாம்? இதுக்கு வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் எல்லாருமே பாருங்க, அந்த ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவாங்க. ஆனா அந்த கால்குலேஷன் காமிங்க. இப்ப இந்த மாசத்துல இருந்து, இப்ப இந்த மாசம் வந்து ஒரு மாசம், இன்னைக்கு 1ஆம் தேதியில இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆகஸ்டையும் சேர்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 25 மாசம் இருக்கு. நீங்க எல்லாருமே இந்த ஸ்கிரீன் பாருங்க. இப்ப அந்த கால்குலேஷன் தெரியுதான்னு பாருங்க. ஓகே. இப்ப நான் அந்த ஸ்கிரீன் வந்துருச்சுங்களா? ஓகே. இப்ப அது அப்படியே உங்க ஸ்கிரீனை பெருசு பண்ணீங்கன்னா பெருசாகும். நீங்களே பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பெருசு பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த ஆகஸ்ட் 21 இந்த மாசம் போட்டிருக்கோம். ஓகே. இந்த மாசம் இப்படி பாரு. இப்ப பிரிண்ட் அவுட் தாங்க. ஓகே. இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 21ல இருந்து செப்டம்பர். இல்ல ஆனா நீங்க பெருசு பண்ணாதீங்கன்னா, நீங்க அப்படி நார்மலா வைங்க. ஏன்னா அவங்க ஸ்கிரீனை பெருசு பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பாக்குறீங்களோ உங்களுடைய ஸ்கிரீனை வந்து நீங்களே பெருசு பண்ணி இந்த போட்டுக்க கால்குலேஷன் பண்ணுங்க. சோ இப்ப இது வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த 25 மாசத்தோடைய டிராவலை வந்து நாங்க ஒரு பிரேக்கப் பண்ணி இந்த கால்குலேஷன் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படின்னா இது பிகினிங். நீங்க இப்பதான் பிசினஸே ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கூட நீங்க வந்து எதுக்கு வந்துடலாம், ஏதென்ஸ் குவாலிஃபை பண்ண முடியும், கிரீஸ் குவாலிஃபை பண்ண முடியும். சோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதம் முதல் 90 நாள் நீங்க 6% குவாலிஃபை பண்ணுங்க. 6%. அதுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? அடுத்தது போட்டிருக்கேன் பாருங்க. 3 லெக்ல வித் ஒரு 3%. நீங்க 6% வரணும். உங்களுக்கு 3 டீம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுல ஒரு டீம் 3% போறதுக்கு ஒர்க் பண்ணுங்க அடுத்த 3 மாதங்கள். இது எல்லாமே உங்க அப்ளைனுக்கு நீங்க போன் பண்ணி, அண்ணா இது எனக்கு வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப்ல தனியா வாங்கி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு நீங்க ஒர்க் அவுட் போன்லயே வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் போன்லயே வச்சிருக்காங்க. எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து முதல் 3 மாத காலங்கள். சோ இன்னைக்கு வந்துட்டு ஸ்பான்சரிங் பிளாஸ்டிங்ங்க. நீங்க முதல்ல மைண்ட் ஓபன் பண்ணுங்க. எனக்கு சைன் அப் நடக்கும். நான் புதுசா 10 லெக் போடுறேன், புதுசா 10 பேரை ஸ்பான்சர் பண்றேன். பி ஃபயர்ட் அப். வருவான். வாழ்க்கையில நம்ம வாழுவோமான்னு தெரியலையேன்னு ஒருத்தர் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க இன்னொருத்தன் வந்து சேருவானா, ஜாயின் பண்ணுவானா? வரமாட்டான். நீங்க பார்க்க அப்படி புலி மாதிரி இருங்க. சைன் அப்ல ஜஸ்ட் லைக் தட் நடக்கும். சோ 3 லெக்ல ஒரு லெக் 3% அடுத்த 3 மாசம் நீங்க 6% ஆவறீங்க. அடுத்தது பாருங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் முடிச்சிடுறீங்க. அடுத்தது நவம்பர், டிசம்பர். ஓகேங்களா? அந்த 2 மாதங்கள் நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஓகேங்களா? நவம்பர், டிசம்பர், ஜனவரி அடுத்த 3 மாசம் 9% ஆவறீங்க.
அப்ப 9% நீங்க ஆகும்போது உங்களுக்கு 5 லெக் இருக்கும். அதுல ஒரு லெக் 6% ஆகும், 2 லெக் 3% ஆகும். ஓகே, அடுத்தது ஓகேங்களா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அடுத்த 3 மாசத்துல நீங்க 12% ஆகும். உங்களுக்கு 7 லெக் இருக்கணும். அந்த 7 லெக்ல ஒரு லெக் 9%, ஒரு லெக் 6%, 3 லெக் 3% இருக்கும். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு முதல்ல இந்த 3% அந்த லெக் 9% ஆயிருக்கும் இல்லையா? பாருங்க, உங்க இருக்கிற குரூப்பை டெவலப் பண்ண போறீங்க. அப்போ நீங்க 12% பிசினஸ். ஓகே, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல. அடுத்த 3 மாசம் மே, ஜூன், ஜூலை டோட்டலா இந்த 12 மாசத்தை முடியும் போது நீங்க 15%. அடுத்த 12 மாசம் நீங்க 15% இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை லெக் இருக்குன்னா 9 லெக். நீங்க இந்த 10-12 மாசத்துக்கு நீங்க பர்சனலா ஸ்பான்சர் பண்ணணும், ரைட்? உங்களுக்கு வந்து 9 லெக் இருக்கணும். அதுல 2 லெக் வந்து பாத்தீங்கன்னா 9%, 2 லெக் வந்து பாத்தீங்கன்னா 6%, ஒரே ஒரு லெக் 3%. ஓகே, சோ மொத்தம் உங்களுக்கு 5 ஆக்டிவ் லெக் இருக்கும். ஓகே, அந்த 5 ஆக்டிவ் லெக்கோட நீங்க வந்து 15% போறீங்க. ஆனா உங்களுக்கு மொத்தம் 9 லெக் இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஸ்பான்சர் பண்ணிக்கணும். அடுத்த இது பாருங்க, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த அடுத்த 3 மாதங்கள்ல அடுத்த ஆகஸ்ட் இந்நேரம்ல நீங்க 18% ஆர் சில்வர் ப்ரீசர் அந்த மாதிரி வந்துடுவீங்க, குவாலிஃபை பண்ணிடுவீங்க. சோ அப்போ உங்களுக்கு 10 லெக் இருக்கணும். ஓகே, அதுல ஒரு லெக் 12%, ஒரு லெக் 9%, ஒரு 3 லெக் 6%, ஒரு 2 லெக் 3%. இந்த மாதிரி உங்க ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க வச்சிருக்கலாம். இது ஒரு மாடல், இப்படிதான் போகணுன்றது கிடையாது. நாங்க உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு இப்படி காமிக்கிறேன், இப்படிதான் போகணும் அப்படின்றது. செக் வித் ஒரு அப்ளை, டிஸ்கஸ் பண்ணுங்க. மேபி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு குட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்படி கொண்டு போலான்னு பாருங்க. ஸ்ட்ரக்சர் இல்லாலும் நீங்க இந்த மாதிரி போலான்றதுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே ஓகே, தென் கேம் ஸ்டார்ட். நவம்பர் மாசம் 2022 அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆன உடனே நவம்பர், டிசம்பர், ஜனவரில நீங்க வந்து கோல்ட் ஆகுறீங்க, ரைட்? 12 லெக் இருக்கும். ஒரு லெக் 15%, 2 லெக் 12%, 2 லெக் 9%, 2 லெக் 6%, 3 லெக் 3%. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாஸ் ஆர்கனைசேஷன் இருக்கும். தென் பிப்ரவரி டு ஆகஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஃபவுண்டர் பிளாட்டினம், ஏஎல்எஸ் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும், ரைட்? இது வந்து ஒரு சின்ன கேம். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி இப்பதான் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, தென் இப்போ நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா கூட யூ கேன் கிரியேட் ஒன் சிக்னிஃபிகன்ட் லெவல். நீங்க வந்து குவாலிஃபை பண்ண முடியும் அடுத்த 12 மந்த்ஸ் நீங்க ஒர்க் பண்ணி. வெரி நியூ பீப்புள் அப்படின்றவங்க ஆல்ரெடி 12%, 15% நான் இருக்கேன் நானு, ரைட்? அது மட்டும் இல்ல, நான் 5-6 வருஷமா பிசினஸ்ல இருக்கேன் அப்படின்னா ஐ டெல் யூ, இந்த 12 மந்த்ல யூ கேன் கோ ஃபார் பிளாட்டினம். மைண்ட ஓபன் பண்ணுங்க. மைண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உட்கார்ந்து எல்லா அற்புதமும் எல்லா மாயாஜாலமும் உங்க எண்ணங்கள் மூலியமா நடத்த முடியும். எண்ணங்களே உலகை ஆள்கிறது, எண்ணம் போல் வாழ்க்கை. உங்க எண்ணங்களை நீங்க ஸ்ட்ராங் பண்ணுங்க. கவலை, பயம், விரக்தி, சோகம், கோபம், குரோதம், ஆத்திரம், இந்த எண்ணங்கள்லயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறது எதுவுமே நடக்காது. ஓகே, மகிழ்ச்சி, பூரிப்பு, அன்பு, சந்தோஷம், நிறைவு, நிம்மதி, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையானதை கொண்டு சும்மா மேஜிக் மாதிரி உங்க கையில கொடுத்துட்டு போகும். மேஜிக் மாதிரி கொடுக்கும். நீங்க எதை கையில எடுக்க போறீங்கன்றதா உங்க சக்சஸ். இப்பவும் நீங்க பிவியா, ஃபீல்ட் ஒர்க்கா, ஸ்பான்சரிங்கா பாத்தீங்கன்னா திருப்பி நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல, நீங்க இன்னும் மெச்சூரிட்டியே உங்களுக்கு பத்தலன்னு அர்த்தம், ரைட்? போர்ல ஜெயிக்கிற வீரன் இருக்கான்ல, மாவீரன், போருக்கு போறாங்க இல்லையா? நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். போருக்கு போறாங்கல்ல, ஒரு மாவீரன் இருக்கான்ல, அந்த மாவீரன் தானே ஜெயிக்கிறான். இல்ல அவன் அவன் வந்து வச்சு சண்டை போடுறானே, அந்த கத்தி ஜெயிக்குதான். இல்ல அந்த மனுஷ மேட்ரு அந்த கத்தி தான், அந்த கத்தி மட்டும் போய் சண்டை போடுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த மாவீரன் தான் நீங்க. உங்களுக்கு அந்த வெப்பன் இருக்குல்ல, ஜெயிக்கிறதுக்கு ஒரு டூல், அது எது? கத்தி. அந்த கத்திய நீங்க எப்படி கையாள போறீங்கன்றதுதான் உங்க எண்ணங்கள். உங்க எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை. அது இப்பல இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் உங்க அப்ளைன் கூடவே இருங்க, ஃபங்க்ஷன்ஸ்ல இருங்க, தினமும் 15-20 நிமிஷம் புக் படிங்க. எப்படி திங்க் பண்ணணும், எதை பார்க்கணும், எதை பேசணும், எதை கேட்கணும், இதை பழகுங்க. இது ஒரு வாரத்துக்குள்ள நீங்க சில கிளாரிட்டிக்கு வரலாம், ஒரே மாசத்துக்குள்ள கூட நீங்க சில தெளிவுக்கு வரலாம். சில பேருக்கு 6 மாசம் ஆகுது. அவங்க உங்களுடைய இதுதான். சோ ஒரே வாரத்துக்குள்ள இவ்வளவுதான் நான் தெளிவா இருக்கணும், அவ்வளவுதானே. எனக்கு எது வேணுமோ அதை பத்தி மட்டும் நான் நினைக்கணும், எது வேணுமோ அதை பத்தி மட்டும் பேசணும். தெளிவா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா
2 மாசம் 3 மாசத்துலயே கூட அற்புதம் மேஜிக் நடக்குங்க. பெருசா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஒண்ணும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இல்ல. ஆனந்த வேலனுக்கு ப்ரமோஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆகணும். பழனிசாமி கோமதி அக்கா அவங்களுக்கு ப்ரமோஷன் ஆனதுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க நாளைக்கு டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட் கூட ஒரே வருஷத்துல கூட ஆயிட்டு நாங்க உங்களை உட்கார வச்சுட்டு அண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்க நோட்ஸ் எடுக்கிற காலம் வரும். எங்களுக்கு அதுதான் வேணும். எங்களை எல்லாம் முக்கிட்டு போங்க. நான் என் டீம்ல சொல்லியிருக்கிறது அதான், எனக்கு என் டீம்ல என்னோட பெரிய பிக் வேணும். தட்ஸ் இட். என்னுடைய மிகப்பெரிய கனவே அதான். நான் டைமண்டா இருந்தா என் டீம்ல ஃபவுண்டர் டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைமண்டா இருக்கணும். நான் ஃபவுண்டர் எக்ஸிக்யூட்டிவ் டைமண்டா இருந்தா என் டீம்ல டபுள் டைமண்ட் டபுள் எப்படியும் என்னோட என் டீம்ல எல்லாம் பெரிய பிக் இருக்கும். எனக்கு அந்த அது போதும். எனக்கு ஒன்றும் பெருசான ஆசைப்படல. என்னோட கனவே அதுதான். அப்ப இது எல்லாத்துக்கும் அற்புதம் எது நடக்க போகுதுன்னா உங்களோட தாட் தான். தாட். என்னைக்காச்சும் நீங்க யாராச்சும் லாங் டிரைவ் போய் பார்த்திருக்கீங்களா? லாங் டிரைவ் 2 வீலர்லயோ கார்லயோ ஊரை விட்டு வெளியில அப்படியே அமைதியா ஒரு லாங் டிரைவ் போயிருக்கீங்களா பாருங்க. தனியா போங்க. ஒய்ஃபை கூப்பிட்டுட்டே சுத்தணுன்றதெல்லாம் கிடையாது. போங்க, அமைதியா போங்க. அப்பதான் உங்க எண்ணங்கள் கொஞ்சம் தெளிவாகும். உங்க ஒய்ஃப் எல்லாம் அப்படி கிளம்பிடாதீங்க. நீங்க எல்லாம் எங்கிட்ட கேளுங்க, வேணா கூப்பிட்டு போறோம், ரிலாக்ஸா போறோம். அது போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பேசக்கூடாது. ஃபேமிலி மேட்டர் பேசக்கூடாது. என்ன முடிஞ்ச விஷயத்த பேசக்கூடாது. அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்க கூடாது. வாழ்க்கையில புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்காக அந்த லாங் டிரைவ் போறோம்னு கம்முன்னு வரணும். ஹாப்பியா வரணும். நான் போன மாசம் இதெல்லாம் பண்ணேன். அதெல்லாம் போன மாசம் பண்ணேன். நான் வந்து லாங் டிரைவ் போனேன். ரிலாக்ஸா இருந்தேன். நிறைய சொல்லிட்டேன் நான். என்ன விட்டுருங்க. என்ன நீங்க வந்து பேச்சுலர் மாதிரி என்ன விட்டுருங்கன்றேன் நான் வீட்டுல எல்லாத்தையும். எல்லா அண்ணன் பெரியப்பா சித்தப்பா ஒய்ஃப் ராணி மாமனார் மாமி எல்லாத்தையும் சொல்லி விட்டுருங்க. எனக்கு எண்ணங்கள் ஏன்னா எனக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. இது வந்து நான் இப்ப நான் செய்யறது வந்து நாட் ஃபார் மீ. எனக்கு கீழே ஒரு பெரிய டீம் இருக்கு. என் டீமை நான் ஜெயிக்க வச்சு காமிக்கணும். நாங்க எல்லாரும் என்ன பண்ணல, உங்க அப்ளைன்ஸ் எல்லாம் நாங்க இங்க இருக்கோம். பழனிசாமி அண்ணா, கோபி அக்கா, ரவி அண்ணா, தமிழ் அக்கா, சுரேஷ் அண்ணா, குமுதா அக்கா, செல்வகுமார் எல்லாருமே நாங்க இங்க இருக்கோமே. எங்க எல்லாருடைய தாட் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ் மூவி பார்த்திருப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டட் மூவி பார்த்திருப்பீங்க. படம் ஃபுல்லா ஒரு ஜேர்னல் போயிட்டு இருக்கும். சக்சஸ், ஃபெயிலியர், ஈகோ, ஏகப்பட்ட இஷ்யூஸ் போய் அந்த படத்துல எண்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு கேம் நடக்கும். அந்த கேம்ல இந்த டீம் ஜெயிக்குதா இந்த டீம் ஜெயிக்குதான்னு ஒரு போராட்டம் வரும். இந்த டீம்ல வரம் பாத்தீங்கன்னா இதுல மிகப்பெரிய ஒரு பர்சன் யாரா இருப்பாருன்னா அந்த கோச், மென்டர் இருப்பாரு. அவுட் ஆஃப் கிரவுண்ட் அவரு ஒரு காலத்துல பிளேயரா இருந்திருப்பாரு. அவுட் ஆஃப் கிரவுண்ட்ல நின்றுட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சக்சஸ்க்காக வெயிட் பண்ணுவாரு. ஏன்னா தான் டீமோட சக்சஸ்க்காக அந்த கோச் நின்றுட்டு இருப்பாரு. எனி ஸ்போர்ட்ஸ் மூவி, அது நீங்க எனி மூவி எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியா வந்து அந்த சார்பட்டா படமா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பிகில், இந்த மாதிரி எனி ஸ்போர்ட்ஸ் ஒரு சக்டே அந்த மாதிரி படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டீம் ஜெயிச்ச உடனே அந்த கோச் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும் பார்த்திருக்கீங்களா? அது ஒரு தண்ணி வரும், அப்படி அழுதுருவாங்க. நாங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு டைம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க சக்சஸ்க்காக நாங்க வெயிட் பண்ணல. நாங்க எங்க சக்சஸ்க்காக உங்க எல்லாரோட சக்சஸ் என்னைக்கு அது நடக்கும்போது நீங்க எல்லாம் ஃபவுண்டர் பிளாட்டினம், ஏஎல்எஸ் குவாலிபிகேஷன், 5 லட்சம் போனஸ் வந்துச்சு, 10 லட்சம் போனஸ் வந்துச்சு, நான் ஹாப்பியா இருக்கேன்னு நீங்க சொல்லக்கூடிய காலத்துக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டோட்டலி டிஃபரெண்ட். நாங்க எங்களோட வெயிட்டிங்கே வேற. அதனால தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். நீங்க எல்லாருமே குவாலிஃபை பண்ண முடியும். கிளாரிட்டி ஆகுங்க. எண்ணங்கள் தான் ரைட். இதை வந்து கடைசி வரைக்கும் எங்க அப்ளைன் ஒரு வார்த்தையில முடிச்சுருவாருங்க. நல்ல மட்டுக்கு ஒரு சூடும்பாரு, முடிஞ்சு போடும் எங்களுக்கு. அவ்வளவுதான், அது எங்களுக்கு கையில நிக்கும். எல்லா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஒரே ஒரு நல்ல மட்டுக்கு ஒரு சூடு, அவ்வளவுதான். நாங்க ஃபீல்ட் ஒர்க் போகும்போதா இருக்கட்டும், ஒர்க்கா இருக்கட்டும், அடுத்த 5 மாசம் 6 மாசம் இந்த மோட்டிவேஷன் எங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த ஒரு வார்த்தை, இதுக்கு மேல ஒரு வார்த்தை தேவையில்லைன்னு நாங்களாம் வேலை பார்த்தோம். நீங்க இன்னைக்கு மட்டும் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு நாளைக்கு திருப்பியும் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸ்ட்ராங்கா இருங்க, எக்ஸைட்டா இருங்க. உங்களுக்கு கிடைச்சிருந்த அப்ளைன்ஸ் எல்லாம் உங்க மதர் அண்ட் ஃபாதர் மாதிரி நினைங்க, உங்க பிரதர் மாதிரி நினைங்க. அசோசியேட் வித் தெம், கிளாரிட்டி யுவர் கோல் அண்ட் ட்ரீம்ஸ் அண்ட் எவ்ரிதிங், ரைட்? ஒர்க் ஃபார் யுவர் ட்ரீம், ஒர்க் ஃபார் யுவர் கோல். டிஜிட்டலா நிறைய கனெக்ட் பண்ண பழகுங்க, வேற வழி இல்ல. இனிமே நீங்க வந்துட்டு மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு. இப்பல இருந்து அடாப்ட் பண்ண பாருங்க, ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. இப்பல இருந்து அடாப்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு 6 மாசம், 1 வருஷம், 5 வருஷம், ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறம் இதான் உங்களுக்கு பிசினஸ். டிஜிட்டலா தான் கொண்டு போகணும். இப்பல இருந்து அதெல்லாம் பண்ண ஆரம்பிங்க. அப்ளைன் கூட நீங்க அசோசியேட் ஆகுங்க. ஐ விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ டெஃபினட்டா வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய சக்சஸ் ப்ரோக்ராமுக்காக தான் நாங்க வெயிட் பண்றோம். வேற மாதிரி நாங்க அதை என்ஜாய் பண்ணோம், ஹாப்பியா இருக்கும், செலிப்ரேட் பண்ணணும். நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேக் அ குவாலிட்டி டிசிஷன், ரைட்?
ஸோ ஃபைனலா நான் ஒரே விஷயம் சொல்லிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ப்ரேயர், ரைட்? ப்ரேயர். ஸோ இன்னில இருந்து எவ்ரி டே மார்னிங் நீங்க வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன யாரை பிடிக்குதோ என்னவோ நினைச்சுக்கோங்க, ரைட்? நினைச்சுக்கிட்டு உங்க கோல் அண்ட் ட்ரீம்ஸை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கேளுங்க. எனக்கு வேணும், அது எனக்காக அது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. ப்ரேயர்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ப்ரேயர் வேணும், கண்டிப்பா வேணும். மார்னிங் ப்ரே பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்காக ப்ரே பண்ணுங்க, உங்க டீமுக்காக ப்ரே பண்ணுங்க, உங்க கோல் செட்டிங்காக நீங்க ப்ரே. உங்களுடைய திங்கிங் உங்க உங்க ஒவ்வொரு செல்லுலயும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பதியணும். இதெல்லாம் இந்த ஆக்டிவிட்டில செய்யணும். புரியுதுங்களா? வி ஆர் நாட் இன் ஏதோ அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் மாதிரி ஒரு டீலுக்காக நம்மளா வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்க மாப்ள, அப்புறமே என் லெவலே வேற அப்படின்னு ஊர்ல பல பேர் அந்த மாதிரிக்காக நம்ம யாரும் பண்ணல. ஓகே, வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் என்டையர் நம்ம ஜெனரேஷனுக்காக இருக்கோம் இல்லையா? சோ அப்ப அது வந்து இந்த ப்ரேயர்ல ஸ்ட்ராங் பண்ணுங்க. ப்ரேயர்னாலே அதுல டியர்ஸ் இருக்குங்க. வித்தவுட் டியர்ஸ், அழுகை இல்லாம ப்ரேயர்ன்றது கிடையாது. அழுகை இருக்கும், அழுகை இல்லாம இருக்காது. கண்டிப்பா கடவுள்கிட்ட நம்ம கேட்கும் போது அந்த ஒரு எமோஷன் வரும். இதெல்லாம் கிராஸ் பண்ணுங்க. ஜெயிக்காம எப்படி போயிடும்? சக்சஸ் நம்ம கிட்ட வராம எப்படி போயிடும்? சக்சஸ், ரைட்? ரொம்ப ஹம்பிளா இருங்க. உங்க அப்ளைன்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. ஏன்னா அவங்க வந்து மென்டர்ஷிப்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படி இருக்கணும். அவங்க வந்து பல இதுல இருப்பாங்க. உங்களை போட்டு புரட்டி எடுப்பாங்க. உங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்க மாட்டாங்க. உங்க உங்க அப்ளைன்ட்ட நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க கம்ஃபர்டபுளா வச்சுக்க மாட்டாங்க. போட்டு புரட்டி எடுப்பாங்க. அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணணும். அவங்கதான் ரியல் மென்டர். ரொம்ப வாக்கன்னு உட்காந்து நெய் சாதம் போட்டு பப்பு மம்மு தட்டுமா தச்சுக்கோங்க. அந்த மாதிரி பப்பு நாங்க சொல்லுவோம், அந்த பருப்பு சாட்டுக்கு பப்பு மம்முமா போட்டு தட்டுமாப்பா கண்ணு, நீ சாப்பிட்டு தூங்குறியா கண்ணு, இப்படிலாம் அப்ளைன் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ரொம்ப ஃபோர்ஸா இருப்பாங்க. உங்களை வந்து மோல்டு பண்ணி டெவலப் பண்ண நினைப்பாங்க. நிறைய இடத்துல நீங்க அடி வாங்கணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு காயம் வரணும், உங்க உடம்புக்கு கண்ணி போகணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? மரத்து போகணும்னு நினைப்பாங்க, அடி வாங்க வைக்கணும்னு நினைப்பாங்க. ஸ்ட்ராங்கா இருங்க. ஆனா எந்த இடத்துலயும் உங்க அப்ளைன் உங்களை விட மாட்டாங்கன்றதுலயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. கண்டிப்பா உங்களை விட மாட்டாங்க, அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. அந்த மாதிரி வந்து அப்ளைன் கூட வந்து நீங்க வந்து இறங்கி ஒர்க் பண்ணுங்க. ப்ரேயர்ல ஸ்ட்ராங்கா இருங்க, ரைட்? ஸோ தீஸ் திங்ஸ் நம்ம இன்னைக்கு பேசுற அந்த 4-5 விஷயம் எல்லாத்தையுமே பெருசா பில்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சக்சஸ் பண்ணணும்னு ஒர்க் பண்ணும்போது அந்த ஊர்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பெருசா பாக்குறத நிறுத்துங்க. டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. யாராச்சும் ஒருத்தவங்க கடை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆன்னு கடை பாக்குறது, அப்புறம் ஒருத்தர் வேற ஏதாச்சும் ஒருத்தர் ஆரம்பிச்சா ஆன்னு விடுங்க. உங்ககிட்ட வேர்ல்டு 8th வண்டர் ஆம்வே மார்க்கெட்டிங் பிளான், ஆம்வே பிசினஸ் உலகத்தோட 8வது அதிசயமா சொல்றாங்க எல்லாரும். உலகத்துல 780 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. உலகத்துல 780 புத்தகங்கள் ஆம்வேவை பத்தி மத்தவெல்லாம் எழுதியிருக்காங்க. அசந்து போய் அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்ககிட்ட இருக்கு. இத பாருங்க, இத அதிசயமா பாருங்க. ஐயோ எவ்வளவு பெரிய விஷயம் என்கிட்ட இருக்கு. அடிக்கடி சொல்லுவாங்க சுந்தரன் இடிசி சொல்லுவாரு, கொண்டாடாத உறவும் கொண்டாடாத குழந்தையும் உறவும் நம்ம கூட நிலைப்பதில்லை அப்படிம்பாங்க. தெய்வமும் குழந்தையும் கொண்டாடும் இடத்துல தான் இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கொண்டாடுங்க முதல்ல. இது உங்ககிட்ட என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எப்படிப்பட்ட பிசினஸ் இருக்கு. யாரை பார்த்தாலும் கீழே பார்க்காதீங்க, அவனை தாழ் தான் பார்க்காதீங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிற விஷயத்த பெருசா பாருங்க. ஓகே, மத்ததெல்லாம் பாக்குறதை விட வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ டெஃபினட்டா நான் நம்புறேன் நம்ம டீம்ல நிறைய பேர் குவாலிஃபை பண்ண போறீங்க, ஜெயிக்க போறீங்க. நான் உங்க எல்லாம் பார்த்து நாங்க எல்லாருமே உங்க எல்லாம் பார்த்து சந்தோஷமா பூரிப்பா அந்த நாங்க வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் அப்படின்றது கண்டிப்பா நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். I wish you very all the best. So back to the host. Thank you. Oh, very good, Cam. So super. ஒரு நிமிஷம். Oh, great. Greece. பட் ஆடியோ உண்டுங்களா? இருக்கு.
Super. Oh, amazing visualization. So great hope transformation. Thank you, Mr. Anandavelan, going camp with Selvarani. ஸோ அமேசிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அவர் சொன்னதுலேயே அதுதான், நான் அந்த மூவி பார்த்துட்டு என் டீமுக்கு சொன்னது இல்லைன்னா ஆம்பே பரம்பரை அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதில் வந்து நான் அடிக்கடி இப்போ திருக்குறள் நான் சொல்லிக்கிறது அதுதான். 2 திருக்குறள் முக்கியமா, ஓகேங்களா? மகன் தந்தை மகர் காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல், ஓகேங்களா? மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை இன்னொற்றான் கொல் எனும் சொல், தந்தை மகர் காற்றும் குந்தி அவையத்து முந்திய அர்த்த. ஸோ அப்பனோட வேலை வந்து டவுன்லைனை வந்து தி பெஸ்டா கொண்டு போய் வைக்கிறது தான் அப்ளைனோட டியூட்டி. ஸோ டவுன்லைனுடைய டியூட்டி என்னன்னா, இந்த அப்ளைனுக்கு இப்படி ஒரு டவுன்லைன் கிடைச்சிருக்கானே அப்படின்னு மற்ற கிராஸ் லைன் சொல்லணும். ஸோ அதுதான் அடிக்கடி நான் சொல்றது. அது போல ஆம்பே பரம்பரை, இது பாட்டிலோட அந்த படத்தோட ஒரு பாட்டு வரும், நீயே ஒளி நீயே வழி ஓயாதே உடம்பே, நீயே தடை நீயே விடை சூடாகு நரம்பே அப்படின்னு. ஸோ எக்ஸலண்ட் கேம். ஸோ நெக்ஸ்ட் அவர் சொன்ன விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் கிரவுண்ட்ல இருக்கிறவன் தான் ஜெயிப்பான், ஓகேவா? எப்பவும் ஒரு விஷயத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் மட்டும்தான் ஜெயிப்பான், ஓகே? ஸோ என்ன அருமையான டீம் மீட்டிங்ல எனக்கு கிடைச்ச கிஃப்ட். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் மம்தா சொன்ன மாதிரி என்னுடைய ப்ரேயர் எல்லாமே தேங்க்ஸ் த யூனிவர்ஸ், ஓகேங்களா? இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு யூனிவர்ஸ்ல என்னை வந்து மனிதனா நான் வந்து இதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நெக்ஸ்ட் த ஃபேமிலி ட்ரிப். ஏத்தன்ஸ் இஸ் எ மோஸ்ட் அட்மைரபிள் ஃபேமிலி ட்ரிப் வித் ஆனந்தவேலன் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரவிக்குமார் தமிழ்ச்செல்வி அவங்க ஃபேமிலியோட, அண்ட் கோமதி பழனிசாமி அவங்க ஃபேமிலியோட, சுரேஷ் குமுதா அண்ட் அவங்க ஃபேமிலியோட. ஆல்ரெடி நாங்கள் வந்து எம்ஜிஎம் ட்ரிப் ஃபேமிலி ட்ரிப் போயிருக்கோம். அது மட்டும் இல்லை, கேம் இந்த 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 கேம் என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனை டவுன்லைன்ஸ் நம்ம கொண்டாட போறோம் நம்மளோட. ஸோ நவ் ஐ ஃபிக்ஸ் மை ட்ரீம் அண்ட் கோல். ஸோ மோஸ்ட்லி 10 கப்புள்ஸோட இந்த ஃபேமிலி ட்ரிப்பை நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண போறோம். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இந்த டீம் மீட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. தேங்க்ஸ் டு த ஆம்பே அண்ட் தேங்க்ஸ் டு த ரிச் அண்ட் ஜே அண்ட் தேங்க்ஸ் டு த பிரிட் வேர்ல்டு வைட். ஸோ பில் அண்ட் பெக்கி பிரிட் அண்ட் தேங்க்ஸ் டு த ஆல் LOAs அண்ட் தேங்க்ஸ் டு த all our appliance including Greece, Kulin, Gandhi Kala and our Kulin and Meena Desai, exclusively our appliance Mr. Sundaranga and Renugaka. So thanks to all cross lines. So everybody proof our dream through achieve the dream. எப்போதுமே கனவுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதமாகவும் கேடயமாகவும் பயன்படுத்துங்க, ஓகேலா? ஸோ ஆம்பேவை அப்ளைனை டவுன்லைனை உங்களோட லீடர்ஷிப்பை நம்மளோட லீடர்ஷிப்பை நம்ம ஆயுதமாகவும் பயன்படுத்தலாம், கேடயமாகவும் பயன்படுத்தலாம். தேங்க்ஸ் டு த ஆப்பர்ச்சுனிட்டி டு கண்டக்ட் த டீம் மீட்டிங் அஸ் எ MC. தேங்க்யூ. க்ளோஸ் டு த so see you all your appliance immediately and contact your appliance. Thank you Cap. Okay. Thank you. Super. Yes. க்ளோசிங் கொடுத்துடலாமாக்கா? ஹலோ, கேம்?